உளது இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தருவனுள் ஆன்மா. ஆன்மா படிக்கும்போது கொஞ்சம் கொண்டு கூட்டி படிக்கணும், கொண்டு கூட்டி படிக்கணும். உளதுன்னு இருக்கா இல்லைங்களா, உளது அது அப்படியே கொண்டு வந்து கடைசியா வச்சுங்க. ஆன்மா உளது, கடைசி என்ன இருக்கு, ஆன்மான் இருக்கா, ஆன்மான் இருக்குல்ல, அதுல கொண்டு வந்து உளத வச்சுக்கங்க. ஆன்மா உளது, ஆன்மா உளது. இப்படி இளது என்றலின், இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின், ஒரு கோடு போட்டுங்க, எல்லாம் ஒவ்வொரு அதிகரணம். இளது என்றலின் ஒரு அதிகரணம், எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா ஏந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. ஆன்மா 7 அதிகரணம், 7 அதிகரணம். நான் சொன்னதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிகரணம். ஒவ்வொன்றும் இளது என்றலின் என்பது ஒரு அதிகரணம், எனதுடல் என்றலின் என்பது ஒரு அதிகரணம். இளது நம்ம தடவை சொன்னா கோடு போடலன்னா போட்டுங்க. இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா ஏந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. ஆன்மா உள்ளது என்பது சூத்திரம், என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோயனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. இப்ப நாம முதல்ல இருந்து பாருங்க, என்ன இயல்ங்க, பிரமாண இயல். என்ன இயல, பிரமாண இயல். இதெல்லாம் இயல்பு ஒவ்வொன்றும் பார்க்கணும். நான் உங்களுக்கு 2ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஓத்து இயல்பு, சூத்திர இயல்பு, அதிகரண இயல்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப பார்க்க வேணும், 8ஆம் வகுப்பால இருந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, அதெல்லாம் இருக்கு. ஒரு சாம்பிளுக்கு முதல்ல அதிகாரத்தில் 2வது நூற்பா முதல் அதிகாரத்தில் பார்த்தோமா இல்லையா, 3 இயல்பு பார்த்தோமா இல்லையா, ஓத்து இயல்பு பார்த்தோம், சூத்திர இயல்பு பார்த்தோம், அதிகரண இயல்பு உங்களுக்கு 2ஆம் நூற்பாவின் முதல் அதிகரணத்துல சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல இல்லையா. நம்ம 8ஆம் நூற்பால இருந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒண்ணு ஓடுற நேரத்துல அதெல்லாம் பார்க்க முடியாது. என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. இந்த ஆன்ம பிரகாசம், பிரகாசம் என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று உண்மை, இன்னொன்று இலக்கணம். உண்மை இலக்கணம். பிரகாசம் என்ற சொல்லுக்கு உண்மை இலக்கணம். இப்ப நம்ம இந்த இயல் என்ன இயல்ங்க, என்ன இயல், பிரமாண இயல். பிரமாண இயல் முதல் சூத்திரம் எதை சொல்லிச்சு, பதிக்கு பிரமாணம், பதிக்கு பிரமாணம், பதி உண்மை. 2வது பாச உண்மை, 3வது பசு உண்மை. இப்ப இது பசுவுக்கு பிரமாணம் சொல்லக்கூடிய சூத்திரம், பசுவுக்கு பிரமாணம் சொல்லக்கூடிய சூத்திரம். இப்போ இந்த சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்மாவினுடைய பிரமாணத்தை கூற வருகிறது, ஆன்மாவினுடைய பிரமாணத்தை கூற வருகிறது என்று சொல்ல வந்த மெய்கண்ட தேவநாயனார் ஆன்மாவுக்கு பிரமாணம் சொல்லாம ஆன்ம பிரகாசம்னு சொல்றாரு. சொல் பாருங்க, ஆன்மா ஆன்மாவினோட உண்மையை கூறுகிறதுன்னு சொல்லணுமா இல்லையா, இந்த நூற்பா தானே ஆன்மாவுக்கு பிரமாணம் தானே, அதை சொல்ல வருதுன்றதுக்கு போல ஒரு புது சொல்ல பயன்படுத்துறார், ஆன்ம பிரகாசம். ஆன்ம பிரகாசம். அந்த பிரகாசம் என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்குன்னு சொன்னேன், உண்மை இலக்கணம். உண்மை, உண்மை என்பது பிரமாணம். உண்மைனாவே என்னதுங்க, பிரமாணம் தானே. பிரமாணம் சொன்னா வடமொழி, தமிழ்ல சொன்னா உண்மைன்னு பொருள். சரிங்களா. இங்க 3வது நூற்பா ஆன்மாவின் உண்மையை உணர்த்துதல் முதலிற்று. ஆன்மாவினோட உண்மையை உணர்த்துதல் முதலிற்று சொல்லி இருக்கணும், சொல்லல. அப்படி சொல்றதுக்கு போல என்ன சொல்றாரு, ஆன்ம பிரகாசம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரகாசம் என்ற சொல்லு உண்மையையும் குறிக்கும்
இலக்கணத்தையும் குறிக்கும். இலக்கணத்தையும் குறிக்கும். சரி, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது நூற்பாவும் இந்த கருத்தை ஒட்டியே தான் வருது. 4வது நூற்பா இருக்கா இல்லைங்களா? 4வது நூற்பா அப்படியே 4வது நூற்பாவுக்கு போங்க. 4வது நூற்பா எடுங்க. அது என்ன போட்டிருக்காரு பாருங்க. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சஞ்சித்தது ஆன்மா சகஜம் அளத்து உணராது அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றோ எனின் இதுவும் அது. இதுவும் அது. எதுவும் எது? மேல சொன்ன சூத்திரமும் இதுவும் ஒண்ணுதான். என்ன சொல்லுது? அதுவும் ஆன்ம பிரகாசத்தை தான் சொல்லுது, இதுவும் ஆன்ம பிரகாசத்தை தான் சொல்லுது. அப்ப ஏன் 2 சூத்திரமா வைக்கணும்? ஒரே சூத்திரத்தில் சொல்லிட்டு போக வேண்டியதானே இல்லையா? அப்போ அங்க ஆன்ம பிரகாசம் என்பது ஆன்மாவுக்கு இலக்கணம், ஆன்மாவுக்கு பிரமாணம். 4ஆம் நூற்பால ஆன்மாவுக்கு இலக்கணம். ஏன்னா அந்த பிரகாசம் என்ற சொல்லு 2ஐயும் குறிக்கும், 2ஐயும் குறிக்கும். சரி, அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? மேல ஆன்மாவுக்கு உண்மை உணர்த்துதல் முதலிற்று, கீழே ஆன்மாவுக்கு இலக்கணம் உணர்த்துதல் முதலிற்றுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாமா இல்லையா? அப்படி சொல்லாம ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்னா, அங்க ஆன்மாவினுடைய உண்மையை சொல்ல வருகிற போது ஒரே ஒரு செய்தியை விட்டுட்டாருன்னா பர்பஸா விட்டுட்டாரு, மறந்துட்டாருங்க. நம்ம மாதிரி இல்ல, எழுதும் போது மறந்துட்டேங்க ஒரு ஸ்டார் போட்டு அதை படிக்கும் போது அங்க படிச்சீங்கன்னு சொல்றது. அது என்னதுங்க? ஒரு மாட்டு எறிதல் என்கின்ற உச்சி. என்ன பேருங்க? மாட்டு எறிதல். மாட்டு எறிதல் என்னது? ஒரு கொக்கி போட்டு விடுறது. அப்படி போகும்போது என்ன செய்யறது? அப்ப அங்கதானே போறேன் செய்யணும், அப்படியே விட்டுட்டு போயிருந்தது. அப்ப என்னதுங்க? போகும்போது ஒன்ன கோத்து விட்டுறது. அது எதுக்குன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அப்படி செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால இந்த ஆன்மாவுக்கு உண்மை சொல்ல வருகிற போது 7 அதிகரணம் சொல்ற. இந்த நூற்பாட 7 அதிகரணம் சொல்ற. அது போக ஒண்ணு எஞ்சி நிக்குது, அது 8வது அதிக குறிப்ப அதுல முதல் அதிகாரமா வச்சிருக்க. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று, இதுவும் ஆன்மாவுக்கு உண்மைதான். ஆன்மாவுக்கு 8 ஏது 8 ஏது 8 ஏதுல 7 ஏது 3ஆம் நூற்பாடையும் 8வது ஏதை கொண்டு எங்க வைக்கிறாரு? 4வது நூற்பாட வைக்கிறார். ஏன் வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, 4ல பார்ப்போம். சரிங்களா? அப்போ 3 4 ஆன்ம பிரகாசம், 3 4 ஆன்ம பிரகாசம். சரிங்களா? அதனால அங்க என்ன வச்சுட்டாருங்க? ஆன்ம பிரகாசம் உணர்த்துவது முதலிட்டு வச்சுட்டு 4ல வந்து என்ன வைக்கிறாருங்க? இதுவும் அதுங்க. என்ன சொல்றாரு? இதுவும் அது. இது நான் உங்களுக்கு இந்த கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர ஞாபகம் இருக்கா? என்னது? காப்பு செய்யல். காப்பு செய்யல் செய்யும் போது இந்த செய்தி சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மலை வில்லார், மலை வில்லா, மலைவு இல்லான்னு எழுதாம என்ன செஞ்சாரு? மலை வில்லார். அதுல பாத்தீங்கன்னா காத்துலயே கணக்கு போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தா புரியும். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய 3 சொல்லு இருக்கும். காப்பு செயல் இருக்கு இல்லையா? மேல முத வரியில 3 சொல்லு இருக்கும், 2வது வரியில 3 சொல்லு இருக்கும், 3வது வரியில 3 சொல்லு இருக்கும், 4வது வரியில 3 சொல்லு இருக்கும். 4 வரி 12 சொல்லு. 4 வரி 12 சொல்லு. 4 வரி 4 ஈழ குறிக்கும். 4 வரி 4 ஈழ குறிக்கும். 3 சொல்லு 3 சூத்திரத்தை குறிக்கும். 3 சூத்திரத்தை குறிக்கும். அத முதல் வரியினுடைய கடைசி சொல்லு இருக்கா இல்லையா? மலைவு. 2வது வரியினுடைய முதல் சொல் இல்லா, மலைவு இல்ல. அத மலைவில்லார்னு வச்சிருப்பார், ஒரே சொல்லா வச்சிருப்பார். மலைவில்லார் வச்சதுக்கான அதான் மாட்டு எறிதல். இங்க சூத்திரத்தில் அப்படி இருக்கிறதுனால அங்க எப்படி வச்சு காப்பு செய்யல அதை காட்டுறாருன்னோம். ஞாபகம் இருக்கா? இருக்கும், சொல்லியிருப்பீங்க. நீங்க நான் பொய்யா சொல்ல போறீங்க, சொல்லியிருப்பீங்க இல்லையா? சரி, அங்க சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், ஞாபகம் இருந்தா வச்சுக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது மாட்டு எறிதல் என்கின்ற உத்தி, மாட்டு எறிகின்ற உத்தி. சரி, நம்ம இங்க வந்துருவோம். இதுல மேற்கோளும் ஏதும் நூற்பால என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, மேற்கோளும்
மேற்கோள் எது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மா உளது. அதிகரணம் 7 அதிகரணம். இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஒவ்வொரு அதிகரணத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு மேற்கோள், ஒரு ஏது இருக்குமா இல்லையா? எல்லாமே அப்படித்தானே பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு அப்படிலாம் இல்லை, ஒரே மேற்கோள் தான். மேற்கோள் ஒரே ஒரு மேற்கோள் தான். என்னது? ஆன்மா உளது. ஆன்மா உளது என்பது இந்த மொத்த சூத்திரத்துக்கான மேற்கோள். புரியுதா இல்லையா? சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன சார் கைது வந்து மதியானம் சாப்பாடு நேரத்தில் வாங்கி உட்காருங்க. ஆன்மா உளது. ஆன்மா உளது. இதுதான் என்னதுங்க? ஆசிரியரது கருத்து. ஆசிரியரது கருத்து. ஏன்னா ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு நிறுவனமா இல்லையா? முதல்ல பதி உண்டு நிறுவியாச்சு, பாச உண்டுன்னு நிறுவியாச்சு. இந்த பதிக்கும் பாசத்திற்கும் வேறாக ஆன்மா என்ற ஒன்று தனித்த பொருள் உண்டு. தனித்த பொருள் உண்டுன்னு நிறுவனம். அதான் 3வது நூற்பாவினுடைய நோக்கம். அதனால மேற்கோள் என்ன வைக்கிறாருங்க? ஆன்மா உளது. ஆன்மா உளது. இதன் மீது தடை யாராரு சொல்றாங்க? மேற்கோள் சொன்னா தடை இருக்குமா இல்லையா? பிறர் சமயத்தார் கூடக்கூடிய தடை. ஆசிரியரது கருத்து, அதன்கண் மாணவரது ஐயம், அதற்கு பிறர் கூறக்கூடிய தடை. தடை என்னது அப்படின்னா 8 பேர் தடை சொல்றாங்க. இந்த ஆன்மா உளது என்ற கருத்துக்கு 8 தடை. 8 தடை. நான் போய் சொல்ற எழுதிங்க. எல்லாம் எழுதி போட்டிருந்தா நேரம் 8 தடை. யாராரு சொல்றாங்க அப்படின்னா சூனிய ஆன்மாவாதி. சூனிய ஆன்மாவாதி. சூனிய ஆன்மாவாதி இவர் ஒரு ஆள், முதல் ஆளு. 2வது ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூனிய ஆன்மாவாதி. சூனிய ஆன்மாவாதி இவர் முதல் ஆளு. 2வது ஆளு தூளதேக ஆன்மாவாதி. 3வது இந்திரிய ஆன்மாவாதி. இந்திரிய ஆன்மாவாதி. 4 அந்தக்கரண ஆன்மாவாதி. 4 அந்தக்கரண ஆன்மாவாதி. 5 சூக்குமதேக ஆன்மாவாதி. சூக்குமதேக ஆன்மாவாதி. 6 பிராண ஆன்மாவாதி. பிராண ஆன்மாவாதி. 7 விஞ்ஞான ஆன்மாவாதி. விஞ்ஞான ஆன்மாவாதி. 8 சமூக ஆன்மாவாதி. இந்த 8 பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மான்னு ஒண்ணு இல்லைங்க. ஆன்மா என்ற ஒன்று இல்லை. ஆன்மா என்பது சூனியம். ஆன்மா என்பது சூனியம். சூனியம் தான் என்னதுங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பௌத்தர்ல. பௌத்தர் படிச்சுமா இல்லையா? பௌத்தர்ல 4 பேர், மாத்திமிகர், யோகசாரர், வைபாடிகர், சௌந்தராதிகர், 4 பேர் இருக்காங்க. பௌத்தர்ல 4 பிரிவு இருக்கா இல்லையா? புறப்புற சமயம்னு படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? புறப்புற சமயத்துல 6 பேர். உலகாயுதர் 1, 4 வகை பௌத்தர், சமணர். இந்த 4 வகை பௌத்தர்ல முதல்ல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மாத்துமிகர். மாத்துமிகருக்கு என்ன பேருங்க? சூனிய ஆன்மாவாதி. அவன் சூனியவாதி. அவன் ஆன்மா மட்டும் இல்லைங்க, எல்லாமே சூனியமா. ஆன்மா ஒண்ணு கிடையாது, அதுவும் சூனியம் தான். உலகம்னு ஒண்ணு கிடையாது, அதுவும் சூனியம் தான். இறைவன் ஒண்ணு கிடையாது. பதிபசு பாதை எல்லாமே என்னது? எல்லாமே சூனியங்க. எல்லாமே சூனியம் சொல்றவன் யாரு? மாத்துமிகர். மாத்துமிகர் அப்படி சொல்லுவாங்க. மரபக்கம் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? கேட்டவங்களுக்கு தெரியும். பௌத்தர்ல மாத்துமிகர் எல்லாமே சூனியன்னு சொல்லுவான். எல்லாமே சூனியன்னு சொல்லுவான். அதனால சூனிய ஆன்மாவாதின்னு அவனுக்கு பேரு. அவனுக்கு சூனிய ஆன்மாவாதி. அவன் என்ன சொல்றான்னா ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொன்னோன்னு அவன் தான் சொன்னான் அப்ஜெக்ஷன். நீங்க சொல்ற கருத்தை நான் மறுக்கிறேன். என்னது? எங்க சமய பிரகாரம் எல்லாமே என்னது? சூனியம். எல்லாமே சூனியம்.
என்று சொல்றான். அவனுக்கு விடை சொல்றாரு. நான் இப்போ முதல்ல வரிசையா 7 பேர்த்து சொல்லிடுறேன். அடுத்து நாம வெண்பாக்குள்ள போயிடலாம். அதுக்கு மறுப்பு சொன்ன உடனே அடுத்தது 2, 3, 4, 5, 6 யாராரு? தூளதேக ஆன்மாவாதி, இந்திரிய ஆன்மாவாதி, அந்தக்கரண ஆன்மாவாதி, சூக்ம தேக ஆன்மாவாதி, பிராண ஆன்மாவாதி. இந்த 5 பேரும் உலகாயுதருடைய பிரிவு. உலகாயுதர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகாதையர்ல ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா தூளதேகமே ஆன்மானா. தூளதேகமே ஆன்மா. எதுங்க? இந்த உடம்பு தாங்க ஆன்மா. உடம்புக்கு வெளியே என்ன கிடையாது, ஆன்மாலாம் ஒண்ணு கிடையாது. இந்த உடம்பு தான் ஆன்மா அப்படின்னு சொல்றான். அப்புறம் அதை மறுத்த உடனே அவன் சொன்னான், அதுலயே ஒரு ஆளு, உடம்பு ஆன்மா இல்லைன்னு சொல்றீங்க, அது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு. உடம்பு ஆன்மா இல்லைங்கிறது சரியாதான் இருக்கு. உடம்பெல்லாம் ஆன்மா கிடையாது. இந்த 5 இந்திரியம் இருக்குல்ல, ஞானேந்திரியங்கள் 5 இருக்கா இல்லையா, அந்த 5 தான் ஆன்மா. அந்த 5 தான் ஆன்மா. தூளதேக ஆன்மா கிடையாது. ஆன்மா என்பது சூனியமும் இல்லை, தூளதேகமும் இல்லை. எது ஆன்மா? இந்த 5 இந்திரியங்கள் தான் ஆன்மா. மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களே ஆன்மான. இவன் யாரு? இவனு உலகாயம் தான். அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல. என்ன சொல்றான்? தூளதேகத்தை தாண்டி 5 இந்திரியம் இருக்கு. 5 இந்திரியம் இருக்கு, அதுதான் ஆன்மானம். அதையும் நம்ம மறுக்கிறோம். இல்ல அதெல்லாம் மறுப்பு நம்ம பின்னாடி பாக்குறோம். சரிங்களா? அப்ப அதெல்லாம் ஆன்மா இல்லைன்னு மறுத்தாச்சு. ஆன்மா இல்லைன்னு மறுத்த உடனே அந்த உலகம் இல்ல. இன்னொருத்தன் சொன்னா தூளதேக ஆன்மா இல்லைங்கிறதும் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் இந்த ஞானேந்திரியங்கள் 5ம் ஆன்மான்னு சொல்றீங்க, அதுவும் கரெக்டா தான் இருக்கு. இந்த அந்த கரணங்கள் தான் ஆன்மா. ஏன்னா இத எது இயக்குது? இந்த உடம்ப ஞானேந்திரியங்களை இயக்குது. ஞானேந்திரியங்களை எது இயக்குது? அந்த கரணங்களை இயக்குறது. எனவே அந்த கரணமே ஆன்மானம். அவன்லயே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் மேல வரான். உடம்ப தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான். அவன் இன்னொருத்தன் சொன்னான், உடம்ப இயக்குறது ஞானேந்திரியம், அதனால அது ஆன்மானா. இப்ப அவன் அறிவு எவ்வளவு பற்றுக்கிறோ அதான் ஆன்மா. இது அவன் ஆராய்ச்சி செய்யும் போது அவன் அறிவு எவ்வளவு தூரம் போகுதோ அதுதான் ஆன்மா. இப்ப இவன் உடம்பை தாண்டி இவனால யோசிக்கவே முடியல, அதனால உடம்பே ஆன்மானா. இன்னொருத்த என்ன சொன்னான்? உடம்பு இல்லைங்க, ஞானேந்திரியங்கள் தான். அவன் என்ன சொன்னான்? ஞானேந்திரியம் இல்ல, அந்த கரணங்கள் தான் ஆன்மானம். அந்த கரணங்கள் தான் ஆன்மானம். அதையும் மறுத்தாச்சு. அதையும் மறுத்த உடனே இல்ல சூக்கும தேகம்னு ஒண்ணு இருக்கு. சூக்கும தேகம்னு இருக்கு. அந்த சூக்கும தேகம் தான் ஆன்மானம். சூக்கும தேகம் தான் ஆன்மானம். அதை மறுத்த உடனே என்ன செஞ்சுங்க? இல்ல பிராணன், உயிர் காற்று, ஆக்சிஜன் சொல்றமா இல்லையா, பிராணவாயு, பிராணவாயு தான் ஆன்மானம். பிராணவாயு தான் ஆன்மானம். அதையும் மறுத்தாச்சு. அதையும் மறுத்தியாச்சு. இதுவரைக்கும் உலகாயிரம், இதுவரைக்கும் உலக. அப்புறம் ஏகான்மவாதி வந்தான். அவனை சொன்னா, நீங்க சூனியம் ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, சரி. தூளதேகம் ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, சரி. அப்புறம் ஞானேந்திரியங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, சரி. அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, அதுவும் சரி. அப்புறம் என்னது? சூக்கும தேக ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, அதுவும் சரி. பிராணன் ஆன்மா இல்லைன்னு சொன்னீங்க, அதுவும் சரி. அது என்னதுங்க? இந்த பிரம்மே ஆன்மா. பிரம்மே ஆன்மான யார்? ஏகான்மவாதி. அதையும் மறுத்த பிறகு சமூக ஆன்மாவாதி யாரு? பௌத்தர்ல எஞ்சி இருக்கிற 3 பேர். மாத்திமர் நீங்களாக வைபாடிகர், சவுந்தராதிகள், யோகசாரர் என்று சொல்லக்கூடிய 3 பேர் இருக்காங்களா இல்லையா? அவன் சொன்னான், இது தனித்தனியாலாம் ஆன்மா இல்லைங்க, இது எல்லாம் சேர்ந்தா அதுக்கு ஆன்மான்னு பேரு. இது தூள தேகம், சூக்கும தேகம், அந்த கரணம், பிராணன், மேல சொன்ன 7 சொன்னமா இல்லையா? இந்த 7ம் கூடினால் அதுக்கு என்ன பேரு? ஆன்மானு பேரு. அதுக்கு ஆன்மானு பேரு. அது என்ன? சமூகம்னா கூட்டம். சமூகம் என்பதற்கு கூட்டம். என்ன கூட்டம்? மேல 7 சொன்னமா இல்லையா? இந்த 7ம் சேர்ந்தா அதுக்கு ஆன்மானு பேரு. அதனால அவனுக்கு என்ன பேரு? சமூக ஆன்மவாதி. சமூக ஆன்மவாதி. இந்த 8 கருத்தையும் மறுத்து இவற்றுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இந்த இடத்துல வந்துமா மேல சொன்ன எல்லாம் இதெல்லாம் அந்த கந்தம் இல்லை, அந்த கந்தம் இல்லை. இது மேல சொன்ன 7, மேல சொன்ன 7 கூட்டம். இது ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தூள தேகம், சுக்கும தேகம், பிராணன் எல்லாம் சேர்ந்தது ஆன்மா. இயந்திரம்னா பாருங்க, இயந்திரம்னா என்னதுங்க? ஒரு இயந்திரம்னா ஒரு கார் இருக்கு, ஒரு இயந்திரம் அப்படின்னு என்ன அர்த்தங்க?
பல கருவிகள் இருக்கும், எல்லாம் சேர்ந்தா இருக்கு காருன்னு பேர். இதுல ஒன்ன கழட்டினீங்கன்னாலும் ஓடாது. சரிங்களா? அப்ப அது என்னது? இயந்திரம். அப்ப ஆன்மாங்கிறது ஒரு இயந்திரம். இயந்திரம் அது என்னதுங்க? ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், பிராணன், மேல சொன்ன எல்லாம் சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு? ஆன்மானு அப்படின்னு. அது 7 விஞ்ஞானம். அது வந்து ஏகான்மவாதி சொல்றது. 8 சமூக ஆன்மவாதி. மேற்கொண்ட கூட்டங்களே ஆன்மா. மேற்கொண்ட கூட்டங்களே ஆன்மா. இந்த 8 கருத்தையும் மறுத்து செய்யறார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணம் அவற்றில் ஒன்றென்று. அந்த கரண ஆன்மாவாதி இருக்கான் இல்லையா, அவனை இங்க சொல்லல. அந்த கரண ஆன்மாவாதி இங்க சொல்லல. அவனை அடுத்த நூற்பால முதல்ல வைக்கிறார். அடுத்த நூற்பால அது வருது. ஏன் வருதுன்னா அதான் சொல்லியாச்சு, மாற்றறிந்து சொன்னமா இல்லையா. 8 பேத்துல 7 மேற்கோள் 7 இங்க வச்சுட்டு அந்த கரணத்தை போட்டு என்ன செய்யறாரு, பின்னாடி கொண்டு போறாரு. பின்னாடி பார்க்க 4ஆம் நூற்பால அது பார்ப்போம். சரி, முதல் அதிகாரம் பாத்துங்க. தூணிய ஆன்மாவாதி. தூணிய ஆன்மாவாதி மேற்கோள் என்னது? மேற்கோள் என்னது? ஆன்மா உளது. மேற்கோள் ஆன்மா உளது. ஏதுதான் என்னது? பொழிப்புரை. என்ன செஞ்சிருக்கிறாரு? பொழிப்புரை. ஈண்டு இளது என்றலின் ஆன்மா உளது. ஈண்டு இளது என்றலின் ஆன்மா உளது. அதான் மேற்கோள். அதுக்கு ஏது என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, எவற்றனையும் அன்று அன்று என நின்று என விட்டு ஆன்மா இளது என்று நிற்பது உளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. அப்போ எதை எங்க இருந்தாலும் இந்த இது ஆன்மாவா, இது ஆன்மாவா, இது ஆன்மாவா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லை என்று என்ன செய்யுதுங்க, ஒன்று சொல்லிக்கிட்டே வருது. ஒன்று சொல்லிக்கிட்டே வருது. அப்போ எதையுமே இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போனா கடைசியில் என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்றது யாரு? சூனியவாதி சொல்றான். சூனியவாதி சொல்றான், நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன இருக்குங்க, ஒண்ணு மிஞ்சாது. ஒண்ணுமே எல்லாமே சூனியம். அது அவனுடைய கருத்து. அவனை பார்த்து சொல்றாரு, ஐயா இந்த கை ஆன்மாவா? இல்ல, இந்த கை நான் இல்லை. இந்த தலை நான் இல்லை. இந்த மரம் நான் இல்லை. நான் இல்ல நான் இல்ல நான் இல்லன்னு நீ என்ன கேள்வி கேட்டாலும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு பாத்தியா, அதுதான் ஆன்மான. அதுதான் ஆன்மா. எவற்றினையும் அன்று அன்று எதை சொன்னாலும் இது நான் இல்லை, இது நான் இல்லை. இப்ப இந்த நான் இல்லை நான் இல்லைன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு, அது எதுன்னு கேட்டார். புரியுதுங்களா? ஓ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கதவை சாத்திட்டு வெளியிருந்து ஒருத்தன் கேட்கறான், ஏப்பா வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்லைங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது, என்னன்னு? யாரும் இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரி நீ எதை கேட்டாலும் ஒண்ணு நான் இல்ல, நான் ஆன்மா இல்ல, நான் ஆன்மா இல்லன்னு உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுதான் ஆன்மா. மனம் தானா தீர்மானிக்குமா? மனம் என்பது உயிரா கடமா? அது அறிவுடையதா? அது அறிவுடையதா அறிவற்றதா? அறிவுடையதா. முப்பத்தாறு தத்துவம் படிச்சுமா இல்லையா? 36 தத்துவம். அதுல அந்த மனம் வருதா இல்லையா? அந்த 36 கருவியுமே சடம் தான். சரிங்களா? 36மே சடம். இந்த கேள்வி அப்படியே வச்சுக்கங்க. 4வது நூற்பால், அடுத்த நூற்பால இதுக்கு பதில் இருக்கு. நான் இங்க இப்ப விளக்கல. சரிங்களா? இந்த கேள்விக்கு அடுத்த நூற்பால பதில் இருக்கு. அதுக்கு அப்ப அந்த கேள்வி கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அப்படியே வச்சுக்க பெயிண்டிங், இன்னைக்கே பார்த்தலாம். ரொம்ப தலைவன். சரியா? சரி. எல்லாத்தையும் இல்ல இல்ல இல்லன்னு ஒண்ணு சொல்லிட்டே இருக்கு பாருங்க, அதுதான் என்னதுங்க? ஆன்மா. அன்று அன்று என விட்டு ஆன்மா இழது. ஆன்மா இல்ல, நான் ஆன்மா இல்ல, நான் ஆன்மா இல்லன்னு ஒண்ணு சொல்லிருக்கேன், அதுவே ஆன்மாவும். அதுவே ஆன்மாவும் சொல்லி வெண்பா சொல்றாரு. அன்று அன்று என அனைத்தும் விட்டு
அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது, அதுவே நீ. அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் தார்மாயை அல்லை தற்பரமும் அல்லை தனி. அன்று அன்று என அனைத்தும் விட்டு, இந்த உடம்பு நானா, கருவிகள் நானா, அந்த கரணங்கள் நானா என்று ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தா இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லைங்களா? எல்லாத்தையும் நான் இல்லை நாலுன்னு சொல்லுங்க, அதுவே நீ, அதுதான் நீ. ஆன்மா யாருன்னா இதெல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் உள்ள நின்றுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் என்னது ஆன்மான்னு பேர். அப்போ இந்த மாயா காரியங்கள் தத்துவங்கள்லாம் இருக்க, நீங்க கேட்டீங்களா மனம் இருக்கு புத்தி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் என்னதுங்க, அதெல்லாம் சடம், அதெல்லாம் சடம். நான் யாரு அப்படின்னா இந்த சடத்தை இயக்குகிற அறிவு நான். இந்த அறிவை இயக்குவது யாரு? பேரறிவாகிய சிவம். அவன் தற்பரம். அவன் யாரு? தற்பரம். நான் யாருன்னா தற்பரமும் அல்லை, தற்பரமும் இல்லை. நான் என்ன கிடையாது, இந்த சடமும் இல்லை, சடமாகிய கருவி கூட்டமும் நான் இல்லை. அப்ப அறிவுடையவன்னா சிவம் நானும் ஒன்னா அப்படின்னு கேட்டா அவனும் நான் இல்லை. இந்த சடம் அறிவித்தாலும் அறியாது, அது அறிவிக்காமலே அறியும். நான் யாரு? ரெண்டும் கேட்டான், ரெண்டும் கேட்டான். என்னது? நானாகவும் அறிய மாட்டேன், நானாகவும் அறிய மாட்டேன். அறிவித்தா அறிவேன். அது அறிவித்தாலும் அது அறியாது. ஒண்ணு அறிவித்தாலே அறியாதது ஒன்று, அறிவிக்காமலே அறிகிற பொருள் ஒன்று. நான் யாரு? நானே அறியவும் மாட்டேன், ஆனா அறிவித்தா என்ன செய்வேன்? அறிஞ்சுக்குவேன். நான் சடமும் அல்ல சிவமும் அல்ல, தற்பரம். தற்பரமும் அல்லை, சடமும் அல்லை. நான் யாரு? தனி. நான் ரெண்டுக்கும் வேறானவன், ரெண்டுக்கும் வேறானவன் எழுதுங்க. சடமும் அல்ல சித்தும் அல்ல, சடமும் அல்ல சித்தும். நான் யாரு? சடசத்துன்னு எனக்கு பேர், சடசத்துன்னு பேர். அது 7ஆம் நூற்பால சடசத்தை விரிச்சுக்கலாம், சொல்லு மட்டும் வச்சுக்கங்க. சடமும் அல்ல சித்தும் அல்ல. ஒரு வகையில சித்து, ஒரு வகையில சடம். ஏன்னா அறிவிக்கலன்னா நான் சடம், அறிவித்தா நான் சித்து, அறிவித்தா சித்து. அதனால நான் யாரு? சட சித்து, சட சித்து, சத சத்து, சத சத்து. அதான் இதை சொல்ற. இப்போ 2வது ஆள் வந்தாரு. ஆன்மாங்கிறது சூனியம் கிடையாது, சூனியம் கிடையாது. ஆனா இந்த உடம்பு தாங்க ஆன்மா, உடம்புதான் ஆன்மா என்று அவன் சொன்னான். அதை மறுக்கிறதுக்கு என்ன செய்யறாருங்க? எனதுடல் என்றலின் ஆன்மா உலகுனர். எனதுடல் என்றலின் ஆன்மா உலகு. மேல இருந்தது எழுது என்றலின், எழுது என்றலின் ஆன்மா உலகு. 2வது எனதுடல் என்றலின், எனதுடல் என்றலின் ஆன்மா உலகு. ஆன்மா உலகுங்கிறத எல்லாத்திலையும் சேர்க்கணும், அதான் மேற்கோள். எனதுடல் என்றலின் ஆன்மா உலகு, எனதுடல் என்றலின் ஆன்மா. பொழிப்புரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்பதி என்மனை என்றார் போல என் கை என் கால் என நிற்பது உலதாகலின் அதுவே இந்த தூளதேகமாகிய உடம்புதான் ஆன்மான்னு சொல்றைய. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. என்னுடைய வீட்டுக்கார் என்னன்னு சொல்ற? என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி சொல்றியா இல்லையா? என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வேறானதுதான அர்த்தம். என்னுடைய மனைவின்னு சொன்னா நான் வேற, என்னுடைய மனைவி வேற. என்னுடைய கணவன் சொன்னா நான் வேற, என்னுடைய கணவன் வேற. அப்போ அந்த சொல்லிலே இருக்கிறது என்ன இருக்குதுங்க? கிழமைன்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. தற்கிழமை, பிரிதின் கிழமை, தற்கிழமை பிரிதின் கிழமை. என்னுடையது அப்படின்னா தற்கிழமை. உரிமை. கிழமை என்றதுக்கு என்னதுங்க? உரிமைன்னு பொருளுங்க கிழமை என்றது. அதனால திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சொல்றமா இல்லைங்களா? கிழமை என்பதுக்கு என்னது? உரிமை. திங்கள்னா திங்களுக்குரிய நாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. எல்லாமே கிழமை என்று சொல்லுக்கு என்னதுங்க? கிழவோன் கிளத்தி உயர்கிழவோனே எங்க இருக்கு? போற்றி இல்லைங்களா? போற்றி உயர் கையிலை உயர் கிழவோனே. கிழவோன் என்று சொல்லுங்க உரிமை உடையவன் பொருள். யாருக்கு உரிமை உடையவன்? நமக்கெல்லாம் அவன் தான் தலைவன், நாமெல்லாம் அடிமை. நம்ம உரிமையாக உடையவன் யாரு? பெருமானானா கிழவோன்னு பேரு. அவனுக்கு என்னது? அவ யாரு? கிளத்தி.
கிழத்தினா உரிமை உடையவன் அர்த்தம். கிழவோன் கிழத்தி, உரிமை உடையவன் உரிமை உடையவன். எனவே அது போல தற்கிழமை என்பது என்னதுங்க, எனது உரிமைன்னு சொன்னா தற்கிழமை, அவருடையது அப்படி சொன்னா பிரிதின் கிழமை. பிரிதின் இலக்கணத்துல சொல்லுவாங்க. இப்ப என் பதி என் மனை என்றார் போல, பதினா என்ன, கணவன், மனைனா மனைவி, என்னுடைய கணவன் என்னுடைய மனைவின்னு சொல்றமா இல்லையா? அப்ப சொல்லும் போது நான் வேற, என் கணவன் வேற, நான் வேற, என் மனைவி வேற என்பது புரியுதா இல்லையா? அது மாதிரி இந்த உடம்பை சொல்லும் போத என் கை சொல்றமா இல்லையா? என் கை, என்னுடைய கால் அப்படின்னு சொன்னாவே இந்த கைக்கு வேறாக, கைக்கு வேறாக கையை உரிமையாக உடைய ஒரு பொருள் இருக்குமா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? என்னுடைய பேனா, என்னுடைய பேனா. அப்ப பேனா வேற நான் வேற, பேனா வேற நான் வேற. நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எனக்கு உரிமை உடையது இந்த பேனா, என்னுடைய பேனா அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம், பேனாதான் நானா கிடையாது. நான் அந்த பேனாவுக்கு யாரு உரிமை உடையது. அது போல என்னுடைய கைன்னு சொல்றியா இல்லையா? இப்ப நீ கையா, நீ கை கிடையாது. ஏன், இந்த உடம்ப உரிமையாக உடைய வேற யாரோ ஒரு ஆள் இருக்கிறான், அவனுக்கு பேர் தான் ஆன்மானர். அவனுக்கு பேர் தான் இந்த உடம்பு. நீ ஆன்மான்னு சொன்னீங்கன்னா நீ என்ன சொல்லக்கூடாது, என்னுடைய கைன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய கைன்னு நம்முடைய சொல்றீங்களா இல்லையா? ஏமா நம்முடைய, என்னுடைய உடம்புன்னு சொல்றீங்களா இல்லையா? என்னுடைய உடம்புன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப என்னுடையன்னு சொன்னாவே என்ன அர்த்தம், இந்த உரிமையுடைய பொருள் வேற, உரிமையுடைய அந்த உடம்பு வேற, உடம்ப ஆளாவுடைய தலைவன் வேற. புரியுதா? உடம்பு நான் இல்லை, உடம்பு நான் இல்லை என்பதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் இந்த உடம்பு மேல இருக்கிற ஆட்டை விடும். உடம்பு தான் நான் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும், அப்படியே இருக்க வேண்டியதான், அப்படியே இருக்க வேண்டியதான். அது என்ன, அதுல ஒரு தடை சொல்றாங்க, நான் இளைத்தேன், நான் பருத்தேன், நான் கருத்தேன் அப்படின்னு சொல்றமே, சொல்றமா இல்லையா? அப்ப நான் தானே உடம்பு, என்னுடைய கைன்னு சொல்றீங்கன்னு நீங்க சொல்றீங்க, அது சரி. ஆனா சில நேரம் நம்ம என்ன சொல்றோம், எப்பா நான் இழைச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு நான் சொல்றேன். என் உடம்பையே நானா தானே சொல்றேன். நான் இழைத்தேன், நான் பருத்தேன், நான் கருத்தேன் சொல்றமா இல்லையா? அப்போ நான் வேற அல்ல, என் உடம்பு வேற. இதை நம்ம சொல்லிட்டு தானே இருக்கிறோம். இது தடை, இதுக்கு தடை சொல்றாங்க. இது வந்து சமய கருத்துக்கள். இந்த உடம்பு தான் ஆன்மான்னு சொல்றவங்களுடைய கருத்து, அதைத்தான் நம்ம மறுக்க. நம்ம கருத்து உடம்புக்கு வேறானது தான், நம்ம அதை தானே சொல்றோம். புரியுதுங்களா? அவங்க சொல்ற கருத்தை மறுக்கணுமா இல்லையா? அப்படி மறுக்கும் போது இப்படி சொல்றாங்களே, அவன் கேட்கறான், நான் கருத்தேன் சிவத்தேன்னு சொல்றமே, அப்போ உடம்பு தானே உயிர், உடம்பு தானே உயிர் சொன்னா அதுக்கு சொல்றாரு, சில வேலையில இந்த உடம்பின் மீது இருக்கிற பற்று காரணமா இப்படி சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம கணவன் மனைவி சொல்லுகிற போது என்ன சொல்றேங்க, ஈருடல் ஓர் உயிர் சொல்றமா இல்லையா? கணவனும் மனைவியும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறாங்க. அந்யோன்யமா இருக்கிற எப்படி இருக்கிறாங்க, ஈருடல் ஓர் உயிர். உடம்பு தாங்க ரெண்டு, உயிர் எப்படி இருக்கு ஒண்ணுதான். அப்போ ரெண்டு ஒண்ணுன்னு அர்த்தமா? அது என்னது, அபிமானம். அதுக்கு மேல வச்சிருக்கிற அந்த பற்று அன்பு எப்படி தெரியுது? அவங்களுக்கு ஒரு துன்பம்னா இவங்க அழுவாங்க, இவங்களுக்கு ஒரு துன்பம்னா அழுவார். அது என்னது, அது அந்த அன்பினால வரக்கூடிய ஒரு பந்தமே ஒழிங்க. ஆனா இது வேற, அது வேற இல்லையா? அப்ப அது போல நான் இழைத்தேன்னு சொல்றது என்னது, இந்த உடம்பு மேல நம்ம அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறோம். அதனால நமக்கு எப்படி தெரியுது, அந்த உடம்பு தான் நானு அப்படின்னு தெரியுது. உண்மையாவே எப்படி இருக்கு அப்படிலாம் இல்லை, நமக்கே தெரியுதா இல்லையா? நமக்கே தெரியுது. எனவே என்னது, இந்த உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு, ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அது சொல்றாரு இங்க, என்னது வெண்பா பாருங்க, எனது என்ற மாட்டில் எனதலாது எண்ணாது உணதலாது உள்கைகால் யாக்கை எனதென்றும் என் அறிவு என்றும் உரைத்தினே நெற்றிகான்
உன்னில் அவை வேறாம் எனதலாது என்னாது எனது என்ற மாட்டு என்னுடைய உடம்பு நான் எனக்கு வேறான இந்த உடம்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா உண்மையில நான் யாரு? உடம்புக்கு வேற. அதான் கருத்து. இந்த பாட்டை ரொம்ப விரிக்க வேண்டாம், எளிமையான கருத்து தான். எனவே நான் யாரு அப்படின்னா என்னில் உன்னில் அவை வேறாம் உணர். உனக்கு வேறாக இந்த உடம்பிற்கு வேறாக என்ன உண்டு? ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அதான் வெண்பால நான் கொஞ்சம் விரிக்கலைங்க, வேகமா போற கருத்து இதுதான். உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இப்போ ரெண்டு கருத்து சொல்லியாச்சு. சூனியம் கிடையாது ஆன்மா. ஆன்மா என்ன கிடையாது? சூனியம் கிடையாது. அப்புறம் என்ன கிடையாது? தூள தேக ஆன்மா இல்ல. இப்ப இதெல்லாம் நமக்கே தெரிந்தது தானே. இந்த உடம்பு ஆன்மாவா இல்லையா? இது வேற. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு உயிர் பிரிந்ததுன்னு சொல்றோமா இல்லையா? உயிர் பிரிந்ததுன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப உயிர் வேற, உடம்பு வேற. இது நமக்கு சைவத்து தாண்டி இது ரொம்ப எல்லாம் விரிக்க வேண்டியது இல்லை. ரொம்ப நுட்பமான கருத்தெல்லாம் இதுல எதுவும் இல்லை. உலகாயதரம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. ஏன்னா அவன் எப்படி இருக்கிறானுங்க, அவன் தத்துவ ஞானத்தை ரொம்ப கீழே இருக்கிறவன். அதனால அவனை மறுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரிந்ததுதான். எனவே அதை ரொம்ப விரிக்க வேண்டாம். மூன்றாவது ஆள் வந்தான், இந்திரிய ஆன்மாவாதி. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலகுனா. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலகு. 5 பொறிகளின் வாயிலாக அறிவதினாலே மூலதேகத்துக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று எதுங்க உண்டு. அது என்னது? இந்திரியங்களே ஆன்மா. இந்திரியங்களே ஆன்மா. ஞானேந்திரியமாகிய இந்திரியம், ஞானேந்திரியமாகிய இந்திரியங்களே என்னதுங்க? ஆன்மா அப்படின்னு சொல்றான். அதான் இங்க சொல்றாரு, பொழிப்புரை சொல்றாரு. ஐம்புலனாகிய, ஐம்புலன், ஐம்பொறியில் இல்லைங்க, ஐம்புலன். புலன் தெரியுமில்ல, விடயம் இல்லையா? அதுதான் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அந்த 5 தான் இங்க சொல்றாரு. அதான் இங்க சொல்ற ஐம்புலனாகிய சப்த, பரிச, ரூப, ரச, கந்தம். சப்தம்னா ஓசை, அடுத்தது பரிசம் ஊறு, பரிசம்னா ஊறு, ரூபம் ஒளி, உருவம், உருனா ரசம் என்னது? சுவை, கந்தம் நாற்றம். பூரா வட சொல்லு, நம்ம தமிழ்ல பார்த்தது தான் இல்லைங்களா? எனவே இந்த 5 ஞானேந்திரிய விடயங்கள், ஞானேந்திரிய விடயங்கள், அந்த ஞானேந்திரிய விடயங்களை இந்திரியங்கள், இந்திரியம் எது? எது இந்திரியம்? ஞானேந்திரியம். கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம். அப்ப விடயங்களை அறிவது எது? பொறிகள். விடயங்களை அறிவது பொறிகள். அப்ப புலன்கள், விடயம்னாலும் புலன்னாலும் எல்லாம் ஒண்ணுதானே? ஒன்னா இல்லையா? வேற வேறையா? ஒன்னா வேற வேறையா? ஒண்ணுதான். எனவே இந்த ஞானேந்திரிய விடயங்களை அறிவது எது? ஞானேந்திரியம். 5 இந்திரியங்களும் என்ன செய்யும்? இந்த 5ஐயும் அறியும். ரொம்ப முக்கியம், 5 அதது விடயத்தை தான் அறியும். மாறி மாறி அறியாது. கண்ணு போய் கேட்காது, காது சுவைக்காது, காது சுவைக்காது. அதது என்ன செய்யும்? அந்தந்த விடயத்தை மட்டும்தான் அறியும், இன்னொரு விடயத்தை அறியாது. அவனை பார்த்து கேட்கிறாரு, எப்ப இந்த 5 இந்திரியங்களும் ஆன்மான்னு சொல்றையே, 5 இந்திரியங்களும் ஆன்மான்னு சொல்றையே, அப்ப என்ன இருக்கணும்? ஐம்புலனாகிய சப்த, பரிச, ரூப, ரசகந்தங்களில் ஒன்றறிந்து ஒன்று அறியாமையின். ஒரு ஞானேந்திரியம் என்ன செய்யுது? ஒன்னதான் அறியுது, இன்னொரு விடயத்தை அது அறியாது. அப்போ ஒரு ஆன்மான்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த 5ஐயும் 5 அறியணும். 5ஐயும் 5 அறிஞ்சதுன்னா நீ சொல்றது சரியா இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கு? ஒன்னதான் அறியுது. ஒன்று அறிந்து ஒன்று அறியாதாகி, ஒன்றை அறிந்து, காதுன்னா கேட்கறத மட்டும்தான் செய்யும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு இது காதுதான் ஆன்மான்னு சொன்னா மீதி நாளும் தெரியக்கூடாது. புரியுதுங்களா? காதுதான் ஆன்மா. ஞானேந்திரியம் 5ல ஆன்மா எது அப்படின்னா 5 ஞானேந்திரியம் இருக்கு. 5 ஞானேந்திரியம் இருக்கு. அப்ப 5 ஞானேந்திரியம் இருந்தா ஆன்மா 1 5 1 1னா எது? எதுல? இந்த 5ல எது ஆன்மா? 5 சேர்ந்து. அப்ப இந்த 5க்கு வேறாக
ஐந்தையும் அறிவது ஒன்று உண்டு. அது நாம சொல்றோம். ஏன்னா கேட்டாலும் நமக்கு தெரியுது, பார்த்தாலும் தெரியுது, சுவைத்தாலும் தெரியுது. இப்ப அஞ்சும் வேற வேற, அஞ்சுமே வேற வேற, வேறு வேறு பரிசங்களை, வேறு வேறு சுவைகளை, வேறு வேறு நாற்றங்களை அது அறிகிறது. ஆனா எல்லாத்தையும் அறிவது எது? ஒன்று. புரியுதுங்களா? அப்ப என்னவா இருக்கணும்? ஐந்து நாளையும் ஐம்பயனையும் அறிவது ஒன்று உண்டு. அஞ்சாலையும் அறியும், அஞ்சு விடயங்களையும் அறியும். அஞ்சுக்கு வேறான் என்று அறியும், அஞ்சுக்கு வேறாக என்று அறியும். அதுக்கு பேரு தான் ஆன்மா, அதுக்கு பேரு தான் ஆன்மா என்று அவர்கள் கருத்தை நாம் என்ன செய்யறோம்? மறுக்கிறோம். ஐந்து நாளும் ஐம்பயனையும் அறிவது உலகு ஆகலின் அதுவே அவ்வான்மாவாம், அதுவே அவ்வான்மாவாம். எனவே அவங்க சொன்ன கருத்துக்கு அவன் இன்னொன்னு கேட்கறான். ஏங்க ஒரு உடம்புல 5 ஆன்மா இருந்தா என்னங்க பிரச்சனை? புரியுதுங்களா? அவன் என்ன கேட்கறான்? 5 இந்திரியங்களும் ஆன்மாதான். நாம என்ன கேட்கிறோம்? அப்ப 5 ஒரு இந்திரியம் ஒரு ஆன்மான்னு வச்சா, ஒரு இந்திரியம் ஒரு ஆன்மான்னு வச்சா 5 இந்திரியங்களுக்கு என்ன இருக்கணும்? 5 ஆன்மா தான் இருக்கணும், 5 ஆன்மா தான் இருக்கணும். அவன் என்ன சொல்றான்? ஏன் ஒரு உடம்புல 5 ஆன்மா இருக்காதா? இருந்துட்டு போகுது இல்ல. அவன் என்ன கேட்கறான்? பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாமா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒருத்தனை விரட்டணும்னு இன்னொருத்த வந்துருக்கான். அது வரைக்கும் ஆம்பளை பேய்னா அப்புறம் பொம்பளை பேய்ங்க ஏதோ நடக்குதா இல்லையா? அப்போ ஒரு உடம்புக்குள்ள எத்தனை இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி 5 ஆன்மா வச்சுக்கோங்க. என்ன குறை வந்துட போகுது? 5 ஆன்மா என்ன தப்பு? லாஜிக்கலி என்ன பிரச்சனை? அவன் கேட்கறது என்னன்னா, தர்க்க ரீதியா இதுல என்ன குறை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா 5 பேரும் 5 ஆன்மான்னு வச்சுக்கிட்டா அனுபவம் ஒன்னா இருக்க முடியாது. காதெல்லாம் கேட்கறது ஒரு ஆன்மா, கண்ணால பாக்குறது ஒரு ஆன்மானா, இது 5 பேர் எப்படி இருப்பாங்க? வேற வேற. ஆனா நீங்க ஒரே ஆள்ல பாத்துட்டு இருக்கிற, உனக்கு தெரியுதா இல்லையா? கேட்டாலும் தெரியுது, பார்த்தாலும் தெரியுது, சுகத்தாலும் தெரியுதுன்னா அவன் என்னவா இருக்க முடியாது? 5 பேரா இருக்க முடியாது. ஏன்னா என்ன ஆகுது? அனுபவம் ஒன்னால நிகழ்கிறது, ஒரே உயிருக்கு தான் அனுபவம் நிகழ்கிறது. அப்போ அங்க என்ன இல்ல? 5 ஆன்மாக்கள் அங்க இல்ல. அதாவது 5 நாளையும் ஐம்பயனையும் அறிவது ஒன்று, 5 கிடையாது, அறிவது ஒன்று. அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்மா என்று சொல்ற. வெண்பா பாருங்க, ஒன்று அறிந்து ஒன்று அறியாதாகி உடல் மண்ணி. ஒன்னு அறிஞ்சு ஒன்னு அறியாம இருந்தா அது என்னது? வேற வேற. ஆனா என்னது? 5ஐயும் அறிதலுங்க. உடல் மண்ணி அன்றும் புலனாய் அவ்வஞ்செழுத்தை ஒன்று அறிதல் உளதே ஆகில். 5ஐயும் அறிகிற ஒன்று உண்டு, அதுவே என்னதுங்க? நீ. தனித்தனி கண்டு உள்ளல் அவை ஒன்று அல்ல. எனவே தனித்தனியா ஒரு ஆன்மா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே 5ற்கும் வேறாய், 5ற்கும் வேறாய் 5ஐயும் அறிகிற ஒன்று உண்டு. வெண்பாலும் கொஞ்சம் சொல்லல. எனவே 4வது வாதம் தூக்குமுதாக ஆன்மாவாதி. இப்போ ஆன்மா சூனியம்னு சொல்றத ஏத்துக்கலாம், சூனியம் இல்லைங்கிறத ஏத்துக்கலாம், தோளதேக ஆன்மா இல்லைங்கிறதையும் ஏத்துக்கலாம், அப்புறம் ஞானேந்திரியங்கள் ஆன்மா இல்லைங்கிறதையும் ஏத்துக்கலாம். ஆனா இந்த சூக்கும தேகம் தாங்க ஆன்மா, சூக்கும தேகம் தான் ஆன்மா அப்படின்னு யார் சொல்றா? உலகாயிரத்துல ஒரு அடுத்த ஆள், அவனை விட கொஞ்சம் மேல இருக்கிறான். எனவே அவனை சொல்றான் சூக்கும தேகமே ஆன்மா. எனவே ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உலகு. ஒடுக்கம் ஒடுக்கம் என்பதுக்கு என்னதுங்க? கனவு நிலை, கனவு நிலை. கனவு நிலைக்கு தான் ஒடுக்கம்னு பேர். ஒடுக்கம் என்பதுக்கு இந்த இடத்துல கனவு நிலை. இந்த உடம்பு அடங்கி போகுது எப்போ? தூங்கும் போது. தூங்கும் போது இந்த உடம்பை விட்டு உயிர் எங்க போகுது? தூக்கும தேகத்தோட எங்க போகுதுங்க? கனவுக்கு போகுது. கனவுக்கு போகுது. கனவுக்கு போகும்போது என்ன செஞ்சிருச்சு? உடம்ப விட்டுருச்சு, ஞானேந்திரியங்கள் எல்லாம் விட்டுருச்சு. ஞானேந்திரியங்களை விட்டு தானே போகுது. தூங்கும் போது ஞானேந்திரியம் தொழில்படுமா படாதா? படாது. பக்கத்துல வடை வாசம் வந்தாலும் கேட்காது. நல்லா வடை சூடா செஞ்சு வச்சிருந்தாலும் என்ன தெரியாது? செஞ்சு கொண்டு வந்தீங்களா? நல்லா தூங்கிட்டனே
தெரியல அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப ஞானேந்திரியம்ல என்ன வருது இல்ல, நல்லா கனவுல இருந்தா பாடம் நடத்திட்டே இருக்க வேண்டியதுதான். காது கேட்காது, காது கேட்காது. ஏன்னா அவர் எங்க போயிட்டாரு? சூக்கும தேகத்துக்கு போயிட்டாரு. தோள தேகத்துல இருந்து சூக்கும தேகத்துக்கு போயிட்டா என்ன ஆகாது? நடத்தினா அப்ப கேட்க. ஞானேந்திரியங்கள் தூக்கத்துல கேட்கற மாதிரி இருந்தா என்ன செய்யலாம்? நீங்க பாட்டுக்கு நடத்துங்க, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கேட்டுக்கிறோம், நாங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வழி இல்லை. எனவே ஒடுக்கத்துக்கு போகிற போது, சூக்கும தேகத்துக்கு போகிற போது என்னதுங்க, இந்த தூள தேகத்தை விட்டுட்டு ஆன்மா எங்க போகுது? சூக்கும தேகத்துக்கு போயிருது. அப்போ அந்த சூக்கும தேகம் தான் ஆன்மா, சூக்கும தேகம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்லி உலகாயிரத்துல ஒரு பிரிவு சொல்றாங்க. அதை மறுத்து நனவின்கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் நிற்பது உலதாகலின் அதுவே அவ்வான்மாவும். நீ சூக்கும தேகம் தான் ஆன்மான்னு சொன்னா நீ இங்கிருந்து நல்லா தூங்குற, நல்லா தூங்குற. தூங்கும் போதே எந்த தேகத்தோட இருக்கிற? சூக்கும தேகம் தான். சூக்கும தேகம் தான் ஆன்மான்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த சூக்கும தேகத்தோட தான் நம்ம என்ன செய்யறோங்க? கனவு காண்கிறோம். கனவு காண்றோமா இல்லையா? கனவு காணும் போது இப்ப நம்ம எந்த தேகத்துல காண்கிறோம்? சூக்கும தேகத்துல தானே காணும். ஏன்னா தூள தேகம் விட்டாச்சு, தூள தேகம் தொழிற்படாம கிடக்குது. நாம இப்ப எந்த தேகத்துல இருக்கிறோம்? இப்ப அப்படியா இருக்கிறோம்? எத்தனை பேர் தூள தேகத்துல இருக்கிறீங்க? இப்பெல்லாம் இல்ல, 2 மணிக்கு மேலதான் இல்லையா? ஆமா, சூக்கும தேகத்தோடு என்ன செய்யறோம்? கனவு காணுகிறோம். கனவு காணுகிறோம். திருப்பி என்ன செய்யறோங்க? திருப்பி இங்க வந்துடுறோமா இல்லையா? அங்கே இருக்கிறது இல்ல. தூக்கம் முடிச்சு விழிச்ச உடனே எங்க வந்துட்டோம்? தூள தேகத்துக்கு வந்தாச்சு. நீ இந்த சூக்கும தேகம் தான் ஆன்மான்னு சொன்னீங்கன்னா இங்க கனவு கண்டையா? அந்த கனவு கொஞ்சம் சொல்லு. ஏன்னா நீ அதான ஆன்மா. அப்ப நல்லா தெளிவா தானே இருக்கிற. தூள தேகம் இல்ல, சூக்கும தேகம் தான் ஆன்மான்னு சொல்லியாச்சு. நீ என்ன அந்த ஆன்மாவா இருந்துதானே கனவு கண்ட? அந்த கனவு என்ன செய்யணும்? சொல்லணுமா இல்லையா? ஏதோ எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சில கனவு இருக்கு. எல்லா கனவு இருக்கணுமா இல்லையா? எல்லா கனவும் ஞாபகத்தில் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? நீங்க எல்லாம் அடுத்த நூற்பாக்கான கேள்வியே கேக்குறீங்க. அடுத்த நூற்பால இது இருக்கு. அவத்தை 5 அவத்தை இருக்கு. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, சுரியம், சுரியாதி, இது 5 அவத்தை இருக்கு. 4ஆம் நூற்பா கேள்வி 3ஆம் நூற்பால கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதுக்கும் பதில் உங்களுக்கு மதியானம் வரும். சரியா? ஆமா. ஆனா நீங்க அப்ப நனவுல இருக்கணும். சரியா? மதியானம் சாப்பிட்டு வந்து நனவுல இருந்தீங்கன்னா, நீங்க நனவுல இருந்தீங்கன்னா அவஸ்தை புரியும். இல்லைன்னா ஒரே அவஸ்தையா தான் இருக்கும். சரிங்களா? சரி. எனவே அந்த கனவுல நடக்கிறது என்னதுங்க? நனவுல நினைவுக்கு வருவதில்லை. நினைவுக்கு வருவது இல்லை. தெளிவா நினைவுக்கு வரல, ஒன்னும் சுத்தமா மறந்து போகுது. இல்லைன்னா எப்படி இருக்குங்க? ஏதோ கண்ட மாதிரி இருக்கு, வந்த மாதிரி இருக்கு, அப்படி ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ சூக்கும தேகம் என்ன கிடையாது? ஆன்மா இல்லை. ஏன்னா சூக்கும தேகம் ஆன்மான்னு இருந்தா நமக்கு கனவு எப்படி இருக்கணும்? தெளிவா தெரியணும், தெளிவா தெரியணும். ஆனா அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்ல. நனவின்கண் கனவு கண்டாம் என்றும், எங்கேயோ ஏதோ கனவுக்கு போன மாதிரி இருக்கு, என்னமோ நேற்று ஏதோ தெரியலப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி. கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும், கண்ட மாதிரி இருக்கு, காணாத மாதிரியும் இருக்கு. அதை தெளிவா நம்மளால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. கனவின்கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் நிற்பது உளதாக. அப்ப அந்த சூக்கும தேகத்தை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது. அதுவே அவ் ஆன்மாவாம், அதுவே அவ் ஆன்மாவாம் சொல்லி நீங்க சொல்ற. வெண்பா பாருங்க. அவ்வுடலில் நின்று இருப்ப ஐம்பொறிகள் தாம் கிடப்ப. அவ்வுடல் என்னதுங்க? சூக்கும தேகம், அந்த உடம்பு. அந்த உடம்புல உயிர் நிக்குது. அங்க எங்க கனவு காணும் போற ஐம்பொறிகள் தாம் கிடப்ப. இங்க என்னதுங்க? ஞானேந்திரியம்னா செயல் இல்லாம இங்க கிடக்குது. இவர் எங்க போயிட்டாரு? அங்க போயிட்டாரு. அவ்வுடலில் நின்று ஐம்பொறிகள் இங்க கிடப்ப. செவ்விதின் அவ்வுடலில் சென்று அருமையா கனவு காக்கிறார். எங்க? சூக்கும தேகத்துல நின்று இந்த ஆன்மா என்ன செய்யுது? கனவு காணுகிறது. ஆனா வந்து என்ன கண்டான்னு கேட்டா தெரியல. சரிங்களா? அவ்வுடலில்
சென்று அடங்கி, அவ்வுடலில் சென்று அடங்கி, அவ்வுடலில் வேறு ஒன்று கொண்டு விளையாடு. அங்க இருக்கும் போத வேற மாதிரி இருந்தான், இங்க வரும்போத வேற மாதிரி இருக்கான். ரெண்டுக்கும் எப்படி இருக்கு, சம்மந்தம் இல்லாம இருக்கு. நம்ம சொன்ன இல்லையா, பட்னியோட படுத்துனா அங்க எப்படி கனவு வருது, ராஜா மாதிரி வருது. சென்று விளையாடி போக வேண்டியதான், வர வேண்டியதான், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. அப்போ என்னதுங்க, இந்த மீண்டு அதனை மாறல் மீண்டு எங்க வந்துருது, நனவுக்கு வருது. கனவுல இருந்து நனவுக்கு போவோம், நனவுல இருந்து கனவுக்கு போவோம். நனவுல என்ன நடந்ததுன்னு கனவுல தெரியாது, கனவுல என்ன நடந்ததுன்னு நனவுக்கு தெரியாது. அப்ப தூக்கும தேகமும் ஆன்மா இல்ல, தூள தேகமும் ஆன்மா இல்லை. ஏன்னா தூள தேக ஆன்மான்னு சொன்னா நனவுலையாவது தெளிவா இருக்கணும், இல்ல தூக்கும தேக ஆன்மானா கனவுலையாவது தெளிவா இருக்கணும். இது ரெண்டுலயுமே எப்படி இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கு. எனவே இதற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று சொல்றாரு. இன்னும் நிறைய செய்தி இருக்கு, இதுல மறுப்புல நிறைய இருக்கு, கொஞ்சம் நிறைய ஸ்கிப் பண்ணி போறேன். 5வது அதிகாரம், பிராணனே ஆன்மா, பிராணனே ஆன்மா என்று சொல்லக்கூடிய பிராண ஆன்மாவாதி, பிராண ஆன்மா, உயிர்காற்று தான் ஆன்மா, உயிர்காற்று தான் ஆன்மா என்று சொல்றாங்க. பிராண வாயுவே ஆன்மா. இனி கண்படின் உண்டிவினை இன்மை. கண்படின் என்பதற்கு உறக்கம், கண்படுதல் இருக்கு என்னங்க, உறக்கம்னு பேர். உண்டி என்பதற்கு என்னதுங்க, விழிப்பு நிலை, செயல் செய்யக்கூடிய நிலைக்கு உண்டின்னு பேர். உண்டி என்பது தொழில்படுகிற நிலை. கண்படின் என்பது உறக்கம், உண்டி என்பது என்னதுங்க, விழிப்பு நிலை. ரெண்டுலயும் என்ன செய்யுதுங்க, வினை செய்யுது. உறக்கத்தில் ஒரு வினை செய்யுது, விழிப்பு நிலையிலையும் ஒரு வினை தொடர்ந்து செய்து கொண்டுதானே இருக்கு. கண்படின் உண்டி வினை இன்மையும். உறக்கத்தின் போது இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செயல் வினை என்னதுங்க, செயல். உண்டி என்பது செயல், வினை என்பது அதனால் பெறுகிற கண்மம், பயம். இப்போ உறக்கத்தின் போது இது ஏதாவது வினை செய்யுமான, என்ன செய்யும், செய்யுமா செய்யாதா? உறக்கத்தில் வினை செய்யாதா? எந்த நிலையில இருந்தாலும் இது வினை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? வினை என்பது நமக்கு எப்பவுமே உண்டு. ஆனா இந்த இடத்துல சொல்லக்கூடிய வினை என்பது இந்த உடம்புக்கு செயல் இல்லை, உயிருக்கு செயல் உண்டு. இது கனவுல போய் நீங்க கனவுல போய் ஒருத்தனை திட்டினீங்கன்னு வச்சுங்க, அது வினைதான். ஏன் திட்ட மாட்டீங்களா? ஏன் திட்ட மாட்டீங்க? நல்லா திட்டலாம். நீங்க என்ன எப்ப செய்ய முடியும்? உடம்புக்கு தான் வினை இல்லை. உடம்புனா செயல் இல்லாம கிடக்குதா இல்லையா? அப்படியே நம்ம சொல்ற மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் அப்படி சொல்ற. அப்ப உடம்பு ஏங்காம தானே கிடக்குது. உடம்புக்கு செயல் எதுவும் இல்லை, வினையும் இல்லை. ஆனா உயிருக்கு வினை உண்டு. நீங்க கனவுலையாவது போய் ஒரு 10 பேருக்கு உபகாரம் பண்ணுனா என்ன உண்டு, ஒரு நல்வினை உண்டு. புரியுதுங்களா? 10 பேர் நல்லது, ஆமா உண்டு, கண்டிப்பா உண்டு. நல்லது செய்யற மாதிரி நீங்க கனவு கண்டீங்கன்னா அதுக்கு ஒரு வினை உண்டு. ஆமா, அதாவது 2 வகையான உருமா ஆள். அந்த கனவு என்பது கண்டத்துல நடக்கிறது ஒண்ணு இருக்கு, இதயத்துலன்னு ஒண்ணு இருக்கு, புந்தியில இருக்கு. அப்போ கண்டத்துல நடக்கிற வினை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன நினைப்போட படுக்கிறீங்களோ அந்த சம்பந்தம் கண்டத்துல இருக்கிற கனவுல உண்டு. புரியுதுங்களா? இந்த கண்டத்துல இருக்கும் போது வரக்கூடிய கனவு பெரும்பாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த உறக்கத்துல போகும்போது என்ன நினைப்புல படுக்கிறீங்களோ அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். புரியுதுங்களா? ஆனா இந்த புருவத்திலிருந்து கீழே போயிட்டு மேல வரும்போது திருப்பி இந்த கண்டத்துக்கு வரும். கண்டத்துக்கு 2 நேரம் வரும். ஒண்ணு தூக்கத்துக்கு போகும்போதுதான் இங்கிருந்து ஒரு டிராவல் பண்ற இடம் தான், இங்கிருந்து கீழே போவாரு, திருப்பி 4ஆம் வகுப்பாவுக்கே போறோம். இங்கிருந்து கீழே போறோம், கீழே இருந்து மேல வரும். இப்போ கனவு என்ன கனவு பலிக்கும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடியற்கால கனவு பலிக்கும். விடியற்கால கனவு பலிக்கும். ஏன்னா தூங்க போகும்போது ஒரு கனவு வரும், அந்த கனவு பலிக்காது. ஏன் பலிக்காதுன்னா, நீங்க உறங்கும் போது என்ன மனநிலையில படுக்கிறீங்களோ அந்த தொடர்ச்சி எதுல இருக்கும், தூங்க போகும்போது இந்த கண்டத்துக்கு உயிர் வரும் போத கனவு வரும், அந்த கனவு பலிக்காது. அந்த கனவு பலிக்காது. காரணம் என்னது,
நீங்க என்ன நினைப்புல படுத்தீங்களோ அந்த நினைப்பு தான் அங்க கனவுல வரும். அதனால அது பலிக்காது. ஆனா மூலாதாரத்துக்கு போய் உறங்கின பிறகு திருப்பி மேல வருது இல்லைங்களா, அது பெரும்பாலும் முந்தைய இரவினுடைய தொடர்ச்சியா அதிகமா இருக்காது. அது இருக்காது. அது எப்படின்னா வினை சம்பந்தத்துல வரும். அங்க ஒரு கனவு, அதனால விடியற்கால கனவு பலிக்குன்னு சொல்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, விழிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து உயிர் எங்க வருது, மேல ஏறி கண்டத்துக்கு வந்து திருப்பி புருவ நடுவுக்கு வரும். இந்த கண்டத்துக்கு வரும்போது ஒரு கனவு வந்ததுன்னா பெரும்பாலும் பலிக்கும். பெரும்பாலும் பலிக்கும் என்று நூல்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் திருவருள் நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு மேல அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பொதுவான நிலைப்பாடு, பொதுவான நிலைப்பாடு. திருவருளுக்கு அடைக்கலம் அடைஞ்சிட்டா நீங்க எதையும் கவலைப்பட வேண்டாம், எதை பத்தியும் யோசிக்கலாம். மகிழ்ச்சி. நேரா மூலாதாரத்துல கிளம்புனா நேரா புருவரோடு தான், ஜெட்டு வேகத்துல வந்துருக்கீங்களா, தர்றது 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 மகிழ்ச்சி. எனவே அந்த அந்த உடம்புக்கு வினை இல்லை. இந்த இடத்துல கண்படின் உண்டி வினையின்மை என்பது, கண்படின் என்பது உறக்க நிலையில, உண்டி வினை செயலும் வினையும் எதுக்கு கிடையாது, உடம்புக்கு கிடையாது. உடம்புக்கு உயிருக்கு கண்டிப்பா உண்டு. இந்த இடத்துல இந்த இடம் எதை குறிக்குது, உடம்ப தான் குறிக்குது. எனவே உண்டி வினை இன்மையின் ஆன்மா உள்ளது, ஆன்மா உள்ளது என்று சொல்ற. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒடுங்கின விடத்து எங்கீங்க, இந்த தூளதேகம்லாம் அடங்கி, தூளதேகம்லாம் அடங்கிடுச்சு. ஒடுங்கின விடம், ஒடுங்கின இடம். இன்ப துன்ப சீவனம் பிரகிருதிக்கு இன்மையின். பிரகிருதி என்பது பிராணவாய பிரகிருதின்னு குறிக்கிறார். பிரகிருதி என்று சொல்லு பிராணம். ஏன்னா இந்த அதிகரணம் அதானே, பிராணவாயுவே ஆன்மா, பிராணவாயுவே ஆன்மா. இப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா, எப்பா இந்த பிராணவாயு தான் ஆன்மான்னு சொல்றைய, நல்லா தூங்கியாச்சு, நல்லா நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஒரு நல்ல வாசனை பொருளை வச்சா எனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியல, ஏன் தெரியல? ஆன்மா ஒடுங்கிருச்சு, ஆன்மா ஒடுங்கிருச்சு. நீங்க பிராணவாயு தானே ஆன்மான்னு சொல்ற, அவனை பார்த்து கேட்கிற, பிராணவாயு தானே ஆன்மான்னு சொல்ற. நான் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போத பிராணவாயு ஒடுங்கிருமா? ஒடுங்காது இல்ல. அப்போ அந்த பக்கத்துல ஏதாவது கொண்டு வந்தா எனக்கு தெரியணுமா இல்லையா? உடம்பு தான் ஒடுங்கி இருக்கு, உயிர் ஒடுங்கல. அவனை பொறுத்த வரைக்கும் பிராணவாயு தானே உயிர், பிராணவாயு தானே உயிர். பிராணவாயு உயிர்ன்னு சொன்னா அது போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. அப்போ பக்கத்துல ஏதாவது வந்தா என்ன செய்யணும், பேசுனா கேட்கணும், ஏதாவது வச்சு நாற்றம் தெரியணும், எல்லாம் தெரியணுமா இல்லையா? தெரிய மாட்டேங்குது. அப்ப பிராணன் என்ன கிடையாது, ஆன்மா இல்லை. பிராணன் என்பது ஆன்மா இல்லை என்று சொல்றார். அப்போ இந்த பிராணன் ஆன்மா இல்லை என்பது இன்னொரு கருத்துன்னு சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உடம்பு உயிர் போயிருதா இல்லையா, உயிர் போன பிறகு பிராணன் ஒடுங்கிய பிறகு இந்த உடம்பு செயல்பாடு இல்லாம இருக்கா இல்லையா? செயல்பாடு இல்லாம இருக்கு. அதனாலதாங்க நாங்க சொல்றோம் பிராணவாயுவே. அவன் என்ன சொல்றான், உயிர் போயாச்சு, உயிர் போச்சுன்னா என்ன சொல்றான், மூகதான தொட்டு பாக்குறீங்க, காத்து இருக்கான்னு பாக்குறீங்களா இல்லையா? காத்து இருக்கான்னு பாக்குறீங்க. அப்போ இந்த பிராணன் ஒடுங்கிருச்சுன்னா, பிராணன் ஒடுங்குச்சுன்னா என்ன சொல்றோம், உயிர் போயிருச்சுன்னு சொல்றோம், உயிர் போயிருச்சுன்னு சொல்றோம். அதுதான் பிராணனே ஆன்மான்னு நாங்க சொல்றோம், பிராணனே ஆன்மான்னு சொல்றோம். நான் சொன்னது அதுதான் இந்த விட. என்னது, மூச்சுல மூக்குல கையை வச்சு பார்த்து உயிர் போயிருச்சுன்னு சொல்றீங்க, மூக்குல காத்து வரும்போது இதை வச்சா உனக்கு தெரியலையே. இப்ப வந்துட்டு போயிட்டு தானே இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது மூக்குல கை வச்சா என்ன இருக்கு, இப்ப உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இதை வச்சா என்ன தெரியணும் உனக்கு, தெரியணுமே, ஏன் தெரியல? அப்ப இந்த பிராணனுக்கு வேறாக, பிராணனுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு, ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று இங்க சொல்றார். இதெல்லாம் நல்ல சிவஞான போகத்துல எதுவுமே ஒதுக்கவே முடியாதுங்க. என்ன இதுல நிறைய லாஜிக்கல் இருக்கு. இல்ல இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு சும்மா திரண்ட கருத்தை மட்டும் தான் சொல்லிட்டு போறேன். இதுல நிறைய கேள்வி, நிறைய தடை விடைகள் வரிசையா ஒவ்வொரு சமயவாதிக்குமே இருக்கு. அதெல்லாம் இப்ப நமக்கு என்ன சொல்றது, இங்க போனோம்னா பின்னாடி இடிக்குது, டைம் தான், வேற ஒண்ணு இல்ல. சரிங்களா? கண்டறியும் இவ்வுடலே காட்டு ஒடுங்க என்னதுங்க, காணாதே உண்டிவினை
இன்மையின் கண்டறியும் ஊடலே வேறாய் ஒடுங்காது உள்ளதாம் உண்டிவினை ஊன்னு. அதெல்லாம் உடம்பு என்பதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு. உடம்பு தான் எடுத்துக்காட்டு. உறங்குகிற போது நமக்கு பிராணன் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அது என்ன அறிவதில்லைங்க, வெளியிருக்கக்கூடிய பொருள்களை அறிவதில்லை. வெளியிருக்கிற பொருள்களை அறிவதில்லை. எனவே பிராணன் இயங்குகிறது, அறிவு இயங்கலை இல்லையா, அனுபவம் ஆன்மாவுக்கு நிகழலை. எனவே இந்த பிராணனுக்கு வேறாக எது உண்டுங்க, ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு. அடுத்தது 6வது விஞ்ஞான ஆன்மாவாதி உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலகு. என்ன சொன்னா, இந்த இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சடங்க, எல்லாமே சடம். எது ஸ்தூல தேகம், சூக்ம தேகம், ஐம்புலன்கள், பிராணன், இதெல்லாம் சடம். இதெல்லாம் சடம். அது ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்றது சரி. ஆனா பிரம்மமே ஆன்மா, பிரம்மமே ஆன்மா. ஏகான்மாவாதி அவங்க தானே, பிரம்மத்தினுடைய ஒரு கூறு தானே உயிர் எல்லாம் இல்லையா. நம்ம பார்த்தோமா இல்லையா, ஏகான்மாவாதி பிரம்மத்தினுடைய ஒரு கூறு தான் என்னது, ஆன்மான்னு சொல்றோம். ஏன்னா அது அறிவு பொருள், இதுவும் அறிவு பொருள். எனவே அந்த பிரம்மம் தான் ஆன்மானம், பிரம்மம் தான் ஆன்மானம். அதுக்கு சொன்னாரு உணர்த்த உணர்தலை. எங்க பிரம்மம் தான் நான் சொன்னா நான் எப்படி இருக்கணும், உணர்த்தாமல உணரணும். உணர்த்தாம உணரணும். நான் எப்படி இருக்கிறேன், உணர்த்தினான் தான் உணர்கிறேன். எனவே பிரம்மத்திற்கு வேறாக, பிரம்மத்திற்கு வேறாக எப்படி இருக்குங்க, ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அவன் யாரு, அவன் அறிந்தாங்கு அறிவன். அவன் யாரு, அறிந்தாங்கு அறிவு. அறிந்தாங்க அறிவுன்னு என்னதுங்க, அறிவிக்காமலே அறிவர். அந்த பிரம்மத்துக்கு போய் நீங்க தான் பிரம்மம் அப்படின்னு யாராவது சொல்லணுமா, பிரம்மத்துக்கு போய் நீங்க தான் பிரம்மம் சொல்லணுமா, சொல்ல வேண்டியது பிரம்மம். அதுக்கு யாருமே அறிவிக்க வேண்டியது இல்லை. நம்மகிட்ட வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, நான் பிரம்மம்னு சொன்னா கூட எனக்கு யாரு வேணும், எனக்கு ஒரு குருநாதர் வேணும். குருநாதர் வந்து என்ன சொல்லுவாரு, நீதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னாதான் நான் பிரம்மம்னு எனக்கு தெரியும். நான் எப்படி பிரம்மமாக முடியும், நான் பிரம்மங்கிறதே எனக்கு என்ன வேண்டியது இருக்கு, இன்னொரு பிரம்மம் வந்து எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னொரு பிரம்மம் சொல்லாம நான் என்ன தெரிய முடியல. அவன் அறிந்தாங்கு அறிவன். அவன் யாரு, அவன் அறிந்தாங்கு பிரம்மத்தின் இலக்கணத்தை நான் எப்படி அறிஞ்சேன்னா அறிவிச்சாதான் அறிஞ்சேன். அவன் பிரம்மம் என்பதை எப்படி அறிஞ்சிட்டேன், அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க. இறை இலக்கணமே எனக்கு எப்படி தெரியுது, குருநாதர் வந்து சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா இறைவனுடைய இலக்கணம் எனக்கு தெரியாது. இறை இலக்கணத்தை என்னால் அறிய முடியாது. நான் இறை என்பது எங்க அறியறது, அறிய முடியுமா? அப்ப நான் என்ன கிடையாது, கண்டிப்பா பிரம்மம் இல்லை. நான் கண்டிப்பா பிரம்மம். அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து. இவன் யாரு, உபதேசினர். இது ஆன்மாவுக்குரிய இலக்கணம். இவன் என்றும் உபதேசினர். ஆன்மா என்னதுங்க, என்றும் உபதேசி. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்ப முத்தி நிலையில ஆன்மா உபதேசி தான். உபதேசினா என்னதுங்க, அறிவித்தாலும் அறிவு. எந்த நிலையிலும் ஆன்மா அறிவித்தால் அன்றி அறியாது. முத்தி நிலையிலும், முத்தி நிலையில இறைவன் என்ன செய்வான், அறிவிப்பான். இந்த உயிர் அறியும். இது ஆன்மாவுக்குரிய மிக முக்கியமான இலக்கணம். ஆன்மா என்பது என்னன்னு கேட்டா, அவன் என்றும் உபதேசினர். இன்னைக்கு மட்டும் கிடையாது, நேற்றும் உபதேசிதான், இன்றும் உபதேசிதான், நாளையும் உபதேசிதான், என்றும் உபதேசி. அப்போ இறை இலக்கணமாகட்டும் உயிர் இலக்கணமாகட்டும் எதுவாயினும் இறைவன் அறிவிக்க அன்றி இந்த ஆன்மா அறியாது. அதான் இங்க சொல்ற. எனவே அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அறிவிக்க அறிந்து, அறிவிக்க அறிந்து உபதேசியாய் நிற்பது உலகாகலின் அதுவே அவ்வான்மா. அப்ப அறிவிப்பவன் ஒருவன் வேண்டும், அறிபவன் ஒருவன் வேண்டும். அறிவிப்பவன் தான் பிரம்மம், அறிபவனுக்கு என்ன பேரு, ஆன்மான பேரு. அப்போ அவன் வேறு, பிரம்மம் வேறு, ஆன்மா வேறு என்று இந்த நூற்பால சொல்லி அதுக்கு வெண்பா செய்யறாரு. அருமையான வெண்பா. ஆன்மாவுக்கு இலக்கணம் அறிந்தும், அறிவதே ஆயும், அறியாது, அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி அறிவது. இதுதான் ஆன்மா இலக்கணம்.
ஆன்மாவுக்கு இலக்கணம்னா என்னதுங்க? அறிந்தும். அறிந்தும் என்பது அறிவிக்க அறிந்தும். அறிவிக்க அறிந்தும். அறிவித்தால் அறியும், அறியாம இது அறியவே அறியாது. அப்புறம் அறிந்தும் அறிவதே ஆயும். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் எப்படி அறிவித்தால்தான் அறியும். இப்பெல்லாம் மலை சம்பந்தத்தில் இருக்கிறோம், அதனால பெருமான் வந்து அறிவிக்கணும். அப்ப மலமெல்லாம் நீங்கிட்டா நமக்கு பெருமான் வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவதே ஆயும் என்றும் உபதேசம், என்றும் உபதேசம். அப்புறம் அறியாது அப்படின்னு என்னதுங்க? ஒன்றை அறியும், அறிவித்தால் அறியும், மறந்து மறந்து அறியும். சொல்லியாச்சு, ஓகே சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யும்? சொல்லும் போத புரிஞ்சுது, சொல்லும் போத புரிஞ்சுது. இப்போ இன்னொரு தடவை சொல்லுங்க சார் என்ன? அப்ப என்ன மறந்துடும். ஆன்ம இலக்கணம் மறந்து மறந்து அறியும். ஒன்றொன்றாய் அறியும், அறிவிக்க அறியும், மறந்து மறந்து அறியும். மறந்து மறந்து அறியும். அறியாது அறிந்தறியும் விட்டு, அறிந்ததையும் அடங்கி அறியும். அடங்கி அறியும் அதுவதுவாய் அறியும். அதுவதுவாய் அறியும். அதுவதுவாய் என்னதுங்க? அசத்தை அறிகிற போது அசத்தாய் நின்று அறியும். உலகத்தை அறியும் போது உலகமாய் நின்றுதான் அறியும். சிவத்தை அறிகிற போது சிவமாய் நின்றுதான் அறியும். தனித்து ஒருபோது நிற்காது. ஆன்மா எதை அறிஞ்சாலும் எப்படி அறியுங்க? அடங்கிதான் அறியும். அடங்கிதான் என்னதுங்க? அதுவதுவாய் நின்றுதான் அறியும். தனித்து நின்று ஆன்மா ஒருபோதும் அறியாது. அப்ப அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு கருவி வேணும், ஒரு கருவி வேணும். ஆன்மா என்ன செய்யாது? கருவி இல்லாம எதையும் அறியாது. அப்ப ஆன்மா அறிவதற்கு என்ன வேணும்? ஒரு கருவி வேணும். கருவி வேணும்னா எது கருவி? உடம்பு அப்படின்னு சொல்லலாம். மாயா தனு உடம்புன்னு சொன்னீங்கன்னா அது உடம்பு மட்டும் குறிக்கும். எல்லாமே அந்த கரணம், மனம், புத்தி, அகங்காரம், வித்யா தத்துவம், காலம், எல்லாமே இந்த கருவிகள் எல்லாம் இல்லாம இது என்ன செய்யாது? ஒருபோதும் உலகத்தை அறியாது. உலகத்தை அறியணும்னா இதுக்கு என்ன வேணும்? மாயைகளான கருவி வேணும். மாயைகளான கருவி வேணும். அதுலயும் அந்த கருவிகளை நின்று அறியும் போது இது எப்படி அறியும்? அப்படியே அதுவா நின்றுதான் அறியும். நான் இந்த கண்ணை கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த கண்ணுக்கு வெளியே நின்று பார்க்கணும்னா பார்க்காது. எப்படி நிற்கும்? அப்படியே அது கண்ணாவே ஆயிரும், கண்ணியாவே ஆயிரும். சுவைக்கும் போது ஆக்காவே ஆயிரும். எதை இது அனுபவிக்கிறதோ அதை அனுபவிக்கும் போது எப்படி அறியும்? அதுவதுவா இருந்தாதான் இதை அறியும். நான் இந்த இதற்கு வேறானவன் அறிஞ்சாவே அதுக்கு என்ன வராது? அனுபவம் நிகழாது. அனுபவம் நிகழாது. அனுபவம் நிகழும்னாவே என்ன இருக்கணுங்க? அந்த விடயத்தோடு ஒன்ற வேண்டும். விடயத்தோடு ஒன்ற வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு ஊமை சொல்லி இருக்கிற ஒரு கதை, நல்ல ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா? நல்ல அருமையா ஒரு பாடல் காட்சி ஓடிட்டு இருக்கு. பார்க்கிறவன் என்ன செய்யறான்? அங்க இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் அங்க என்ன செய்யறாங்க? ஒரு டூயட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. பாடிட்டு இருக்கும் போது இவன் எப்படி இருக்கிறான்? அவன் அந்த கதாநாயகன் யாரும் கேட்டா நான் தான் அந்த கதாநாயகன், நான் தான் அந்த கதாநாயகன். கதாநாயகன் எனக்கு யாரு பிடிக்குமோ அதுதான் கதாநாயகன். அப்பதான் இவன் எப்படி இருப்பான்? அங்க இப்படி ஆடினா இவன் ஆடுவான் இல்லையா? அப்படியே இவங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரியும் லண்டன்ல இருக்கிற மாதிரியும். அப்ப இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இவனே அங்க போயிட்டு தான். இன்னொன்னு அதை விட இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அங்க அழுதா ஒரே ஒப்பாரி தான், அழுது தீத்தரான். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க துன்பம் யாருக்கு வந்துருச்சு இல்லையா? அவனுக்கு துன்பம் இல்ல, இவனுக்கு துன்பம். இவன் அப்படியே அந்த அனுபவத்துல அப்ப இவன் என்ன ஆயிட்டானுங்க? அதோடு ஒன்றி விட்டான். ஒன்றி விட்டதுனாலதான் இவனுக்கு என்ன வருது? அனுபவம் நிகழ்கிறது. இத என்னமா நடிக்கிறாயா? இது பக்கத்துல இன்னொரு உட்காந்து அவன் சொல்றான் சரியான நடிப்பு அப்படின்னா அவனுக்கு அனுபவம் நிகழாது. அவன் எப்படி அது ஒரு காட்சியா பார்ப்பான். ஒரு கதாநாயகன் போறான், நல்லா சண்டை போறாயா, கேமரா நல்லா எடுத்துருக்கிறாயா, மியூசிக் நல்லா இருக்கியா அப்படின்னு அவன் எப்படி பார்க்கறான்? அதற்கு வேறாக நின்று பார்க்கிறான். அவனுக்கு அனுபவம் நிகழாது. அனுபவம் நிகழாது. எவன் ஒருத்தன் அதுக்குள்ளேயே என்ன ஆயிரான்? கதையில குதிக்கிறான் பாருங்க, அவனுக்கு என்ன இருக்கும்? அனுபவம் நிகழும். அனுபவம் நிகழும். அப்போ இந்த ஆன்மா எந்த விடயத்தை, உலக விடயமாகட்டும் எதாகட்டும்,
அதை அனுபவிக்கிற போது அதுவாய் நின்று அறியும். அதுவாய் நின்று அறியும். அப்படி அறிஞ்சாதான் அதுக்கு என்ன இருக்கும்? அனுபவ நிகழும். இது உலகத்துக்கு மட்டும் பொருளாதுங்க, சிவபோகத்திற்கும் அதுவே. சிவபோகத்திற்கும் அதுக்கு அனுபவிப்பதற்கு ஒரு கருவி வேண்டும். அது என்னது? திருவருள். திருவருள் திருவருள் என்கின்ற கருவியை துணை கொண்டு சிவமாகிய போகத்தை இந்த உயிர் அனுபவிக்கும். அப்ப அனுபவிக்கணும், அங்கே என்ன வேணும்? கருவி வேணும். கருவி வேணும். உலகத்தை அனுபவிக்கணும்னாலும் இதுக்கு கருவி வேணும், சிவத்தை அனுபவிக்கணும்னாலும் கருவி வேணும். அதுல என்ன அருமையான ஒரு செயல்னா, உலகத்தை அனுபவிக்கும் போதும் இந்த கருவிகளுக்கு அடிமையாய் நின்றுதான் அனுபவிக்கும். இது அதுவா ஆயிரும். அதுவா ஆயிரும். சிவபோகத்தை அனுபவிக்கிற போதும் திருவருளுக்கு இந்த உயிர் அடிமையாய் நின்றுதான் அறியும். ஒருபோதும் கருவின்னு சொன்னா நமக்கு அது அடிமைன்னு பொருள். புரியுதுங்களா? இப்ப நமக்கு நம்மகிட்ட ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைக் இருக்கு, அது நமக்கு என்னது? கருவி. ஏன் போறதுக்கு வரது யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கருவி எனக்கு அடிமையா, நான் கருவிக்கு அடிமையா? ஏன்னா நான் எப்ப நினைக்கிறேனோ அதை எடுத்துக்கலாம், வேண்டாம்னா நடந்து போகலாம், இல்ல இது வேணா கார்ல போலாம்னா போகலாம். அப்ப கருவிகள் நமக்கு அடிமை, நாம என்ன கிடையாது, கருவிக்கு அடிமை. அப்படிதான் இருக்கு. ஆனா உண்மையில மாயா கருவி எல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் யாருது? நாம தான் அதுக்கு அடிமை. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்பேன். ஐம்பொறி பின்னாடி அஞ்சான இருப்பாது. அப்போ ஆன்மாக்களுக்கு வேலைக்காரன் தான் கருவி. உண்மையா நல்லா யோசிச்சுப்பாரு, அவன் தான் எஜமானன், நீ தான் வேலைக்காரன், நீ தான் வேலைக்காரன். ஏன்னா அது பாருன்னா நீ பார்ப்ப. ஒருபோது நீ என்ன செய்வது இல்லைங்க, கருவிகளை நாம் ஆட்சி செய்வதே இல்லை. எப்ப செய்யலாம்? இதுக்கு அடிமையாக விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற திருவருளுக்கு நீ அடிமையானேனா இந்த கருவியெல்லாம் உனக்கு அடிமையான இருக்கும். இந்த கருவியை நான் அடிமையாக்குறேன், கருவியை அடிமையாக்குறேன்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ கருவி அடிமையாக்கவே முடியாது. நீ ஏன்னா என்னைக்கு அடிமைன்னு தெரிஞ்சு போச்சு, நீ முதலாளியா இருக்கவே முடியாது. அப்ப நீ என்ன செய்யணும்? இவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு பாலா திருவருளுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா இவன் உனக்கு வேலைக்காரன் ஆயிடும். அதுதான் வழி. நீங்க திருவருளை திரும்பி பார்க்காம இவனை அடக்குவேன் இவனை அடக்குவனா என்னைக்கு நீ இவனை அடக்கவே முடியாது. என்றும் நீ அடிமையே. புரியுதுங்களா? அதுதான் வழி. சரி, அதாங்க சொல்ற, அறிந்தும் அறிவதையாயும் அறியாது அறிந்ததையும் இருக்கு அங்கு அடங்கி அறிவது எது? எல்லாவற்றையும் அடங்கி அறிவது எது? அது என்னதுங்க? மெய்கண்டான் ஒன்றின் அதுவதுதான் என்னும் அதுவதுவாய் நின்று அறிகிறேன். ஒன்றை அறிகிற போது எப்படி அறியும்? அதுவதுவாய் நின்று அறியும். மறந்து மறந்து அறியும், ஒன்றொன்றாய் அறியும். அப்புறம் என்னதுங்க? அறிவித்தால் அறியும். அப்புறம் அடிமையாய் நின்று அறியும். அது எதுவோ அதுவே ஆன்மா. எனவே இது பிரம்மத்தின் வேறானது, பிரம்மத்தின் வேறானது என்று சொல்றார். ஏழாவது வெண்டா சொல்லுங்க. ஏழாவது அதிகம் சமூக ஆன்மாவாதி. மாயா எந்திர தனுவனுள் ஆன்மா. மாயையாகிய கருவி கூட்டங்களே ஆன்மா. இயந்திரம் என்பது கருவி கூட்டம், மாயையாலான கருவி கூட்டங்களே ஆன்மானர். அது சொன்னார், அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்கலாம். ஏன் ஒவ்வொரு கருவிக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கு, தனித்தனியா பேர் வச்சிருக்கா இல்லையா? அப்பவே தெரியும் என்னது அது ஆன்மா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கண், செவி, மூக்கு, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கு. அப்ப அது என்ன கிடையாது, பேர்லயே இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கு. இப்ப 10 50 பேர் இருக்கிறோம்னா 50 பேருக்கு தனித்தனியா ஒரு பேர் இருக்கு. 50 பேர்த்தையும் சேர்த்து ஒரு ஆளா சொல்ல முடியுமா? ஏன் 50 பேருக்கு 50 பேர் இருக்கு பாருங்க. 50 பேருக்கு 50 பேர் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஆள்னு எப்படி சொல்லுவீங்க? அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்கலாம். வேறு வேறு பெயர் என்னதுங்க? கண்ணுன்னு ஒரு பேர் இருக்கு, காதுன்னு ஒரு பேர் இருக்கு, அந்தக்கரணம் ஒண்ணு இருக்கு, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாவே பேர் வச்சிருக்கு. எனவே அதுவே எதற்கு சான்று? இவையெல்லாம் வேறு வேறு, இவையெல்லாம் வேறு வேறு என்று சொல்லி அங்கே அவைதான் வேறு வேறு பெயர் பெற்று நிற்றலான் என்று சொல்லி சொல்வார். கலையாதி மண்ணந்தம் காணில் அவை மாயை. கலை முதலாக மண் ஈராக, கலை முதலாக மண் ஈராக. கலை என்பது எங்க இருக்கு? வித்தியாசத்துல முதல் காலம் நெய்தி கலை வித்திய ஆராகம் சொல்றோமா இல்லையா? கலை முதலாக கடைசி தத்துவம் இது மண்.
அப்போ அந்த 31 தத்துவம் 31 தத்துவத்தை சொல்றாரு. சுத்த தத்துவத்துக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது என்னவா வராது, உடம்பா வராது. சுத்த தத்துவம் நமக்கு உடம்பா வராது. அதை விட்டுட்டார். கலையாதி மண்ணந்தம், கலை முதலாக மண் ஈராக, கலையாதி மண் அண்டம், அண்டம்னா முடிவு இல்லைங்களா, ஈருனா முடிவு, ஆதினா தொடக்கம், கலை தொடங்கி மண் வரைக்கும் அவை மாயை. எல்லாமே என்ன கருவிங்க, மாயா கருவி. எல்லாமே மாயா. அது எப்படி ஆன்மா ஆக முடியும்? மாயா கருவின்னு சொல்லியாச்சு. மாயை என்ன ஆகாது, ஆன்மா ஆகாது. எனவே கலையாதி மண்ணந்தம் காணில் அவை மாயை, அவை மாயை. நிலையாவாம் தீபமே போல. அப்ப அது எதுக்கு அப்படின்னு என்னதுங்க, தீபம் போல மாயா தனுவிளக்குன்னு சொல்லுவது. மாயா தனுவிளக்குன்னு என்னதுங்க, மாயையாகிய உடம்பு விளக்கு போன்றது. இந்த உடம்பு என்னதுங்க, விளக்கு போன்றது. இது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. மாயை இருளா ஒளியா? மாயை இருளா ஒளியா? அப்படின்னா ஒளிதான். மாயை ஒளிதான். சிவபிரகாசம் 70வது பாட்டு. மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிரு மேவும் மருளினில் இருளாய் நிற்கும். மருளினில் இருளாய் நிற்கும். மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிரு மேவும் அருளினில் ஒளியாய் நிற்கும். மருள்ல இருளா நிற்கும், அருள்ல ஒளியா நிற்கும். நீங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த உடம்பு முதலாகிய கருவிகள் எல்லாம் எப்படி நிற்கும் அப்படின்னா, நாம எப்படி நிக்கிறோமோ அப்படி நிற்கும். நாம மருள்ல நின்னோம்னா எப்படி நிற்கும், இருளா நிற்கும். நாம அருள்ல நின்னோம்னா ஒளியா. உதாரணம், ஞானிகளது உடம்பும் நம்முடைய உடம்பு. புரியுதுங்களா? இந்த உடம்பு நமக்கு எப்படி நிக்குதுன்னா இருளா நிக்குது, இருளா நிக்குது. ஏன்னா அறிவு எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு எப்படி இருக்கும், உடம்பு இருக்கும். உடம்பு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம உடம்பு நம்ம அடிக்கடி வகுப்புல சொன்னதுதான், பூசை பண்ண உக்காந்தோம்னா 1/2 மணி நேரம் ஆகும்போது எப்படி இருக்கு, கை வலிக்குது, கால் கொஞ்சம் இதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் நீட்டிக்கலாமா, இப்படி நீட்டிக்கலாமா, கொசு கடிக்குது, வேக்காடா இருக்கு, ஃபேனை போட்டுக்கலாமா, ஜன்னல் திறந்து விடலாமா, அப்படின்னா இந்த உடம்பு என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டப்படுது. அதே ஒரு சீரியல் 1 மணி நேரம் ஓடுது, அப்படியே உட்காந்து யாரு வந்தாங்க யாரு போனாங்க ஒண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. அப்புறம் முடிஞ்சு போச்சா, அதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆச்சு, 1 மணி நேரம். 1/2 மணி நேரம் பூசை பண்ண முடிய மாட்டேங்குது, 1/2 மணி நேரம் பூசை பண்ண முடிய மாட்டேங்குது. 1 மணி நேரம் ஆனாலும் எப்படி இருக்கு, எப்ப காலம் நீட்டினதுன்னு தெரியல, ஒண்ணும் தெரியல, உடம்பு வலியும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அறிவு எப்படி நிக்குது, அப்ப அந்த உடம்பு அங்க நிக்குது. நீங்க எதை விரும்புறீங்களோ அதுக்கு இந்த உடம்பு ஒத்துழைச்சு. புரியுதுங்களா? உடம்பு நமக்கு அதீத விருப்பம் எதன் மீது இருக்கிறதோ அதுக்கு என்ன செய்யும், இந்த உடம்பு இடம் கொடுத்து நிற்கும். நீங்க அறிவுல நமக்கு எதன் மீது ஒண்ணும் வேண்டாங்க, ஒரு எனக்கு சுகருங்க 2 மணிக்கு மேல இல்லாங்க, அதனால சாப்பிடாம இருக்க முடியாதுங்க, அப்படியே கிருகிருன்னு வந்துருங்க அப்படின்னு சொல்றேன். உண்மைதான், அது தப்புன்னு நான் சொல்லல. அதே நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிருக்கோம். நைட்டு போய் 10 மணிக்கு அட்மிட் பண்ணது, அடுத்த நாள் நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்தது, பசி தெரியல, சாப்பிடல, தூங்கல, எப்படி இருக்கிறோம், ஒண்ணுமே நினைப்பு வரல, ஒண்ணுமே நினைப்புக்கு வரல. அப்போ இது வேற உடம்பா? ஏன்னா அந்த அறிவு எதை நீங்க ரொம்ப அதீதமாக நாடி நிற்கிறதோ அப்ப அதுக்கு என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்போ வேறு ஒன்று நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது, வேறு ஒன்று நம்ம இயக்கி கொண்டு. இப்போ இந்த விருப்பம் நம்ம குழந்தை மீது வச்சிருக்கிற விருப்பம் நமக்கு பசி தெரியல பாருங்க. ஞானிகளுக்கு சிவத்தின் மீது வச்சிருக்கிற விருப்பம், அதனால அதுக்கு என்ன தெரியல, பசி தெரியல, ஒண்ணும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. நீங்க சண்டீச நாயனார் புராணம், சண்டீச நாயனார் புராணத்துல
அவர் அப்படியே அந்த கலையங்கள்லாம் வச்சு சிவபூசை பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்க அப்பா எச்சதத்தன் வந்து பாக்குறாரு. ரொம்ப கொடுமையான சொல்லலாம் சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் அதை எழுதல. என்ன சொல்றாருங்க, காதுலயே கேட்க முடியாது. அப்படியெல்லாம் என்ன செய்யறாருங்க, சண்டீசரை அவர் அப்படியெல்லாம் திட்டார். காதுல ஒண்ணுமே விடல. அவர் என்ன திட்டினாருன்னு இவருக்கு தெரியாது. சரி, திட்டினதான் தெரியல, விடுங்க. அந்த குச்சியை எடுத்து என்ன செய்யறாருங்க, முதுவை நைய புடைக்கிறார். பூசை பண்ணுற மேல நைய புடைத்தாருங்கிறார். யாரு? எச்சதத்தன் சண்டீச பெருமான அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு தெரியல. நீங்க நினைச்சு பாருங்க, பூசை பண்ணும் போது அப்பா அடிக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியல, அவருக்கு ஒண்ணு தெரியல. அவரு சிவோகம் பாவனையில அப்படியே உட்காந்து பூசை பண்ணிட்டு இருக்கிறார். அப்படியே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த கோபம் அறிவை மறைக்கும் இல்லையா, கோபம் அறிவை மறைச்சதுனால கலசத்தை காலால எட்டி வைக்கிறார். சிவபூசைக்கு பெருமானுக்கு அந்த பால் வைத்திருந்த கலசத்தை என்ன செய்யறாரு, எட்டி காலால வைக்கிறார். அப்பதான் அப்படி பாக்குறாரு. இப்ப தனக்கு ஒரு நிந்தனை வருகிற போது அவருக்கு என்ன ஆகல, ஒண்ணுமே தெரியல. ஆனா சிவநிந்தனை நடக்குது. உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே அங்க இருக்கிற குச்சி எடுத்தாரு, வீசுறாரு. கால் துண்டிக்கணும்னு நினைக்கிறாரு, குச்சி தான் இருக்காரு. குச்சி தான் எடுக்கிற, வீசணும்னு அது என்னாச்சு, மழுவாயி. ஆனா சிவ நிந்த அந்த சிவ சிந்தனையில இருப்பதினாலே அவரது எண்ணத்தை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு போயிடுச்சு, பெருமானுக்கு போயிடுச்சு. அதனால அந்த குச்சி என்னாச்சு, மழுவாயிற்று, காலா வீசினார். அப்போ அந்த உடம்பு அவங்களுக்கு எப்படி நிக்குது பாருங்க, நமக்கு எப்படி நிக்குது. நமக்கெல்லாம் மருள்ல இருளா நிக்குது, அவர்களுக்கு ஒளியில அருளாய் இருக்கிறது. அருளாய் இருக்கிறது. நம்ம நாவுக்கரசு பெருமான் புராணம் 7 நாள் நாமகாவையில இருந்தார் இல்லையா. அப்போ அவருக்கு என்ன தெரியல, ஒன்றும் தெரியல. காரணம் என்னதுங்க, அதெல்லாம் அருள் தேகம். அருள் தேகம்னா அது எங்கெங்க இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இந்த உடம்பு தான், இந்த உடம்பு தான். அறிவு சிவசம்பந்தம் ஆகுகிற போது உடம்பு என்ன ஆயிடுச்சு, ஒளி பெறுகிறது, ஒளி பெறுகிறது. எனவே இந்த உடம்பு இருளா ஒளியானா அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அறிவு மருள நிக்குதா, இருள நிக்குதா, சரி ஒளியில நிக்குதா, அருளாக இருக்கிறதா மருளாக இருக்கிறதா என்பதை நாம முதல்ல அறிஞ்சாதான் இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியும். பொதுவா மாயை என்பது இருள் அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாக செல்ல தெளிந்தார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன போட்டாரு, செல்ல தெளிந்தாருக்கு உள்ளம் பெருங்கோயில், செல்ல தெளிந்தாருக்கு ஊனுடம்பு ஆலயம், செல்ல தெளிந்தாருக்கு கள்ள புலனை இன்னும் காலாமணி. நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா, ரொம்ப கஷ்டம்தான். எனவே இது மாயா என்னதுங்க, தீபமே போல, தீபமே போல. அப்ப இதை விட்டுற முடியுமா அப்படின்னா இல்ல. இந்த உடம்ப என்ன செய்ய முடியாது, உள்ளம் உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் என்று ஓம்புகின்றேன். உடம்ப நம்ம கண்டிப்பா பேணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வச்சுதாங்க சாதனை பண்ண முடியும். நம்ம சாதனை செய்யறதுக்கு ஒரே வழி இதுதான். இதை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப சாதனை செய்வதற்கான ஒரே கருவி இந்த உடம்பு தான், இந்த உடம்பு தான். எனவே இந்த உடம்பு எனக்கு தீபமே போல, சூரியன் வர வரைக்கும் கையில என்ன இருக்கு, ஒரு அகல் விளக்கு, ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு வைத்துக் கொண்டு என்ன செய்யணும், அப்படியே மெல்ல நடக்கணும். ஒரு இடத்துல உட்காரவும் முடியாது, அப்படியே நடக்க வேண்டியதுதான். குழியில விழுகாம இது காப்பாற்றும். குழி என்னது, இந்த விளக்கை வைத்துக் கொண்டு என்ன செய்யணுங்க, அப்படியே போகணும். அது ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த விளக்கு என்னதுங்க, கை விளக்கை ஏத்திக்கிட்டு ஒருத்தர் வராருன்னா நீங்க எங்க போகணும், பின்னாடி போகணும். பின் புகுவார் முன் புகுவார் திருவருட்பயன்ல. யாரு அறிவுடையவங்க தீவெட்டி பிடிக்கிறவனுக்கு பின்னாடி போவாங்க. அறிவில்லாதவன் நீ என்னையா எனக்கு முன்னாடி போறது, நான் முன்னாடி போறேன்னு போவான். அப்படி போனா எங்க போகணும், உலக வேண்டியதுதான். போய் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறேன்னு இவனை உழுவுறதாம இந்த 4 பேருக்கு கூட்டிட்டு போய் வர தள்ளிடுவான். எனவே அப்படி போகக்கூடாது. அப்போ இந்த விளக்காகிய மாயா தனு விளக்கை வைத்துக் கொண்டு சூரியன் வருகிறார், சிவம் பிரகாசிக்கின்ற காலம் வரை, அறிவிலே சிவம் பிரகாசிக்கின்ற காலம் வரை இந்த மாயாகிய விளக்கை வைத்துக் கொண்டுதான் நாம் என்ன செய்யணும், ஒளியை தேட வேண்டும்.
ஒளி வருகிற வரை காத்து இருக்கணும்னா என்ன இருக்கணும்? இந்த விளக்கு கண்டிப்பா வேணும். ரொம்ப அழகா சித்தர் பாட்டு ஒன்று இருக்கு. அந்த வனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதனால தோண்டி அந்த உடம்பு தான். இந்த உடம்ப 4 மாதமாய் குயவன் யாரு? குயவனாவே பெருமான் தான். அவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த உடம்பு கொண்டு இது என்ன செய்யணும்? போற்ற வேண்டும். இந்த உடம்ப போற்றி எது வரைக்கும்? சிவம் பிரகாசிக்கிற வரைக்கும் இந்த உடம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கும். சிவம் பிரகாசிச்சுன்னா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதை பத்தி கவலை எல்லாம் இல்லை. ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இந்த உடம்ப வேணும். இல்லைன்னா நம்ம கூத்தாடி கூத்தாடி நம்ம ஒவ்வொரு பிறப்பிலும் இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கூத்தாடி கூத்தாடி என்ன செஞ்சுக்கோம்? போட்டு உடைக்கிறது தான். அது எதுக்கு கொண்டு வந்தோமோ அதை ஒழுங்கா செய்யறது இல்லை. எனவே தீபமே போல அலையாமல் தீபமே போல அலையாமல் ஞானத்தை முன்னுணர்ந்த நாடில் அது தனுவான் ஸ்தானத்தின் வேற. எனவே இவற்றுக்கு வேற ஆன்மா ஒன்று ஒன்று உள்ளது என்று சொல்லி இந்த 7 காரணங்கள் சொல்லி இவற்றுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உள்ளது என்று சொல்லுகிறார். நம்ம 4ஆம் வகுப்பாக மதியம் பார்ப்போம். நம்ம செல்வநாத ஐயா பேரரசிலிருந்து கடந்த 13ஆம் தேதி ஒரு நூல் வெளியிட்டாருங்க ஐயா. சென்னையிலேருந்து செந்தமிழ் வெளியிட்ட